சத்திய மக்கள் கூறியிருக்கின்ற எனதருமை சகோதரர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த முறையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் மாதத்தை அடைவது என்பதே மிகப்பெரிய பாக்கியமாகும். அதில் கடைசி பத்தில் நாம் முழுமையான தளத்தையோடு அல்லாஹ் ஜல்ல ஸலாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோருபவர்களாகவும் அதே அல்லாஹ் தன்னுடைய பெருங்கருணையினால் நமக்கு தருகின்ற நாட்களாக இவை இருந்து வருகின்றன. வேறு எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சியை அல்லாஹ் இந்த புனித ரமலான் மூலம் இந்த மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். மனிதன் ஓரளவுக்கு விலங்காக மாறாமல் மனிதனாக வாழ்வதற்கு இது பெரும் அளவில் உதவி செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமையை உலக முஸ்லிம்கள் அனைவரும் முஸ்லிம்களுடைய கவனத்தை பைத்துல் முகத்தஸை நோக்கியும் அங்கே நடக்கின்ற கெடுபிடிகளை நோக்கியும் பைத்துல் முகத்தஸை நாம் மீட்டாக வேண்டிய அவசியத்தையும் முஸ்லிம்களுக்கு உணர்த்துவதற்காக அந்த கடைசி வெள்ளிக்கிழமையை பைத்துல் முகத்தஸ் நாள் என அறிவித்து பைத்துல் முகத்தஸுடைய வரலாற்றையும் இதர வரலாற்றையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற முகமாக இருப்பிருக்கிறார்கள். அந்த வகையிலே கடந்த 33 ஆண்டுகளாக இந்த வரலாறு முஸ்லிம்களிடையே பேசப்பட்டு வருகிறது. முஸ்லிம்களும் பெரிய அளவில் விழிப்படைந்து வருகிறார்கள். அல்லாஹ்வும் தான் வாக்களித்த வெற்றிகளை முஸ்லிம்களுக்கு வழங்கி வருகிறார். இந்த பைத்துல் முகத்தஸ் தான் நாம் முதலாக தொழுகையிலே முகநோக்கும் இடமாக கிப்லாவாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், உலகில் மிகவும் முக்கியமான பள்ளிவாசல் எது என கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவிலே இருக்கின்ற காபா என சொன்னார்கள். அடுத்து மிகவும் முக்கியமான பள்ளிவாசல் எது என கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற இந்த பைத்துல் முகத்தஸை குறிப்பிட்டு சொன்னார்கள். இன்னொரு நபி மொழியிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பள்ளிவாசல்களை தவிர புண்ணியம் தேடி பயணம் செய்வது என்பது இல்லை. அதில் காபா, அதில் முதலாக காபா, அடுத்து பைத்துல் முகத்தஸ் என்ற நம்மளுடைய முதல் கிப்லா, அடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் வழங்கப்படுகின்ற மஸ்ஜித் நபவி என்ற மதீனாவிலே இருக்கின்ற பள்ளிவாசல். அதே போல இந்த பைத்துல் முகத்தஸ் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே மெஹராஜ் பயணத்தை மேற்கொள்வதற்கு அடிப்படையாக அமைந்த தலம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே தொலைதூரத்தில் உள்ள அந்த பள்ளிவாசலுக்கு அவரை நாம் அழைத்து சென்று அங்கிருந்து வானத்துக்கு அழைத்து சென்றோம் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இனி கடைசி நாட்களில் தஜ்ஜால் வருகின்ற போது தஜ்ஜாலை எதிர்கொள்கின்ற தலமாகவும் பைத்துல் முகத்தஸும் அதை சுற்றியுள்ள இடங்களும் இருக்கும் என்று வரலாற்றிலே அடையாளப்படுத்துகின்ற அல்லது முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு இடமாக பைத்துல் முகத்தஸ் இருந்து வருகிறது. இந்த பைத்துல் முகத்தஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நாம் வெற்றி கொள்ளவில்லை. பைத்துல் முகத்தஸ் என்பது அப்பொழுது உள்ள சாமனுடைய ஒரு பகுதியாக, இப்பொழுது பாலஸ்தீன் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தின் ஒரு பகுதியாக, ஜெருசலத்தை ஒட்டுமொத்தமாக குறிப்பிடுகின்ற ஒரு பகுதியாகவும், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா என்று குறிப்பிடுகின்ற அந்த பள்ளிவாசல் நம்மளுடைய முதல் கிப்லாவாகவும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழும்போதெல்லாம்
இது ஏன் காபாவை நோக்கி இருக்கக்கூடாது என்று அங்கால அறிந்து கொள்வார்களாம். இது அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சூரா பக்ராவில் 142வது வசனத்திலே இருந்து 47வது வசனம் வரைக்கும் எடுத்துரைக்கின்றார். உங்களுடைய மானம் காபாவை நோக்கியே நான் திரும்பி கொள்ளக்கூடாது என்று அங்கலாய்க்கின்றது. இதிலிருந்து இனி நீங்கள் காபாவை நோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சூரா பக்ராவில் 144வது வசனத்தின் வழி நம்மளுடைய கிபிலாவை மாற்றுகின்றார். அதை பதிவு செய்கின்றவர்கள் 2 ரக்காத்தை பைத்துல் முகத்தஸை நோக்கியும் 2 ரக்காத்தை அதன் பிறகு காபாவை நோக்கியும் தொழுவதால் 2 கிபிலாவில் உள்ள பள்ளிவாசல் என்று அந்த பள்ளிவாசல் பெயரும் பெற்றது என்று சொல்வார்கள். ஆகவே சகோதரர்களே, பைத்துல் முகத்தஸ் என்பது நம்மளுடைய கவனத்தில் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான பள்ளிவாசல் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். கலீஃபா உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே தான் நாம் ஜெருசலத்தை வெற்றி கொண்டோம். அதுவரைக்கும் ஜெருசலம் கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்து கொண்டிருந்தது. அங்கே சில யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பைத்துல் முகத்தஸ் அல்லது சாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் கிறிஸ்தவர்கள் அந்த படைக்கு தளபதியாக இருந்த அபூ உபைதுல்லா அவர்களிடத்திலே நாங்கள் இதை ஒப்படைக்க மாட்டோம், நீங்கள் உங்களுடைய கலீஃபாவை அழைத்து வாருங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த இடம் மிகவும் முக்கியமானது, நாங்கள் கண்ணியமான உங்களுடைய தலைவரிடத்தில் தான் இதை நாங்கள் ஒப்படைக்க விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாம் சாமியை வெற்றி கொண்டு விட்டோம், ஜெருசலம் நம்மளுடைய ஆட்சியின் கீழ் வந்துவிட்டது, அங்கே இருக்கின்ற ஜெருசலத்தை அவர்கள் அதனுடைய வாயில் கதவுகளுடைய சாவியை ஒப்படைப்பதற்கு நீங்களே வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் மதீனாவிலே இருந்து புறப்பட்டு அங்கே வர வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கலீஃபா உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அங்கேயே உள்ள தளபதிகளிடம் அதை வாங்கிக் கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். கடைசியில் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிறிஸ்தவர்கள் கொதித்து போய் கிடக்கிறார்கள், அவர்கள் இந்த இடத்தை எப்படி நாம் முஸ்லிம்களுக்கு விட்டுக் கொடுப்பது என்பதிலே மிகவும் மனந்தளர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நம்மிடத்திலே கடைசியாக வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், தோல்வியிலும் எங்களை கண்ணியப்படுத்துகின்ற அளவிலே உங்களுடைய கலீஃபா இந்த இடத்தை கையகப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்களிடம் மிச்சம் மீது இருக்கின்ற கண்ணியமானது காப்பாற்றப்படும் என்று சொன்னதனால் 9 நாள் பயணம் மதீனாவிலே இருந்து ஜெருசலத்துக்கு. சகோதரர்களே, 9 நாள் பயணம். கலீஃபா உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். வழியிலே அவர்கள் தங்குவதற்கு ஒரு சாதாரண டென்ட் கூட போட்டது கிடையாது. 9 நாள் 9 இரவு பயணத்தையும் அவர்கள் மரங்களினுடைய நிழல்களிலே தூங்கி கழித்துக் கொள்வார்கள். பகலெல்லாம் பயணம் செய்வார்கள். ஜெருசலத்தின் உள்ளே வருகின்ற போது அவர்கள் முறை வைத்து வந்தார்கள். வருகின்ற நேரத்தில் அவருடைய மெய்காப்பாளன் சில நேரம் குதிரையின் மேல் இருப்பார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்து வருவார்கள். சில நேரங்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குதிரையின் மேலே இருப்பார்கள், மெய்காப்பாளர் நடந்து வருவார்கள். ஜெருசலத்துக்கு பக்கத்திலே வருகின்ற போது கிறிஸ்தவர்கள் எல்லாம் பெரிய அளவிலே கூடியிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய பணியாள் தான் குதிரையின் மேல் இருக்க வேண்டும் என்று வருகிறது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் தயவு செய்து நீங்க குதிரையில ஏறணும், ஏன்னா அவங்க ரொம்ப கண்ணியமா பாக்குறாங்க, ஜெருசலம் ரொம்ப புனிதமான இடம், அதனால உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு பாக்குறாங்க, நீங்க அந்த குதிரைக்கு மேல இறங்கிட்டு சொன்ன நேரத்தில் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பணியாளருக்கு இந்த சின்ன அநியாயத்தை கூட நான் செய்ய மாட்டேன், அவரே வரட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கோன்ட்டு உள்ள போனாங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், ஓஹோ உங்க கலீஃபா ரொம்ப சிம்பிளா இருக்காரு, குதிரைக்கு மேல வரக்கூடிய கலீஃபா ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு, அதனால நீங்க ஜெயிச்சிட்டீங்க இந்த யுத்தத்துல அப்படின்னு சொல்லுகிற போது, குதிரை மேலே இருப்பவர் கூட அல்ல, நடந்து வர்றாரு, அவர் தான் எங்க கலீஃபான்னு சொல்றாங்க. அதனால்தான் நாங்கள் தோற்று போய்விட்டோம். இவ்வளவு கண்ணியமும் அல்லாஹ்வை பற்றி எப்படி ஒரு அச்சமும் கொண்ட ஒரு மகானிடம் இந்த சாவியை ஒப்படைப்பதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அவர்கள் ஜெருசலத்தை ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்த போது ஜெருசலத்தினுடைய
முக்கியமான பகுதிகளை எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். அப்பொழுது அங்கே இருந்த தலைமை பாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து சென்று இதெல்லாம் வரலாற்றிலே முக்கியமான இடங்கள் என்று காட்டிக்கொண்டே செல்கின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலாவும் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு முக்கியமான, அதாவது நபிமார்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு இடத்தை காட்டுகிறார். அந்த இடத்துக்கு போகின்ற போது அந்த பாதிரி செருப்பை கலத்தி வைத்து விடுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நிமிஷம் தயங்கிட்டு, சரி அவர் ரொம்ப புனிதமான நினைக்கக்கூடிய இடத்த நம்ம செருப்பை போட்டு இது பண்ணிட்டு நினைக்க கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலாவும் செருப்பை கலத்தி போறாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீங்க இப்படி இது பண்றது இல்லை, அதனால நீங்க செருப்போட வாழ்ந்தவொன்னு நான் ஒன்னும் அப்டேட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா, நீங்க கண்ணியப்படுத்த நினைக்கிற இடத்தை நானும் கண்ணியப்படுத்துகிறேன், ஏன்னா நான் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் ரொம்ப கண்ணுகளில் போயிட்டார். அப்படி அந்த இப்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு அப்புறம் பேச போறாங்க. மீட்பின் ஆலயம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்ச் ஆஃப் ரிசரக்ஷன் சொல்லக்கூடிய ஆலயத்தில் வைத்து அந்த வரலாற்று விஷயங்களை எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அசருடைய தொழுகை வந்து விடுகிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுகிறதுக்கு நேரம் ஆயிட்டேன்னா அப்படி இப்படி பாக்குறாங்க. அந்த பாதிரியார், தலைமை பாதிரியார் புரிஞ்சுக்கிட்டார், அவருடைய பக்தி தொடரணும்னு விரும்புகிறார்கள். கொஞ்ச நேரம் கலிஃபா அவர்களே, நீங்க எங்கேயே தொழலாம், இந்த சர்ச்சிலே தொழலாம், அது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இப்ப தொழுகையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தொழுதுருவேன். ஆனா என் கூட வந்திருக்க சஹாபா பெருமக்கள் எல்லாம் பிற்காலத்தில் எங்கள் கலிஃபாவே சஜிதா செய்தது இந்த இடம், அதனால இந்த இடத்தை விட்டு தந்துருங்கோ, இது பள்ளிவாசல் ஆயிட்டுது, எப்ப சஜிதா செய்துட்டாங்களோ அப்பவே இது பள்ளிவாசல் ஆயிட்டுன்னு சொல்லி உங்க கிறிஸ்தவ ஆலயத்தை அவர்கள் பள்ளிவாசலாக மாற்றி விடுவார்கள், அதற்கு வழிவிடுகின்ற அளவில் நான் எதையும் செய்ய விரும்பவில்லைன்னு சொன்னார். கலிஃபாவுடைய இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அவரு ரொம்ப கலங்கி போயிட்டார். எவ்வளவு பெருந்தன்மையும் எவ்வளவு தூர பார்வை உள்ளவர்களாகவும் இந்த கலிஃபா அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் மிகவும் கலங்கி ஜெருசலத்தினுடைய சாவியை கொடுக்கிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பைத்துல் மக்தஸில் நமது பள்ளிவாசலை, முதல் கிப்லாவுடைய பள்ளிவாசலை நிர்மாணிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அப்பொழுது அங்கே யூதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், சில யூதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அல்ல கிறிஸ்தவர்களுடைய கடுமையான கெடுபிடிக்கு கீழ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ 3 கம்யூனிட்டி, இப்போ 3 சமுதாயம் ஒன்றாக சேருகிறது, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், யூதர்கள். அப்போ நமது வெற்றி கொண்ட கலிஃபா அவர்கள் கிறிஸ்தவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் இனிமே சுமுத்தா நல்ல மாதிரியா வாழணுங்கிறதுக்காக நான் ஒரு ஒப்பந்தத்தை உங்களோடு செய்து கொண்டு போகலாம் என்று விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். வரலாற்றில் எங்கேயுமே வெற்றி கொண்டவர்கள் இனி இவர்களை ஜெயிக்கவே முடியாது என்று எதிரிகள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை ஈட்டியவர்கள், தோற்று போனவர்களிடம் நான் உங்களோட ஒப்பந்தம் போடுவோம்னு எங்கேயுமே சொன்னதா கிடையாது. என்ன செய்வாங்கன்னா, தோற்று போனவனோட பொருட்களை எல்லாம் அபகரித்துக் கொள்வார்கள், அவர்களுடைய பெண்களை எல்லாம் தங்களுடைய விருப்பத்துக்கு பயன்படுத்துவார்கள். அதன் பிறகு நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் இங்கே சட்டம் செயல்படும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்றாக தெரியும், 9 நாள் பயணம் செய்து இங்க வந்திருக்கோம், இன்னும் 9 நாள் பயணம் செய்தாதான் மதீனாவுக்கு போக முடியும். ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இந்த பாதிரிகள் உங்க கலிஃபா வரட்டும், உங்க கலிஃபா வரட்டும்னு சொல்லுவாங்க, நம்ம வந்துகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால அந்த மக்களோட உங்களுடைய உரிமைகள் என்ன, நீங்க வரலாற்றுல இன்னைக்கு சிறுபான்மையின் உரிமை, பெரும்பான்மையின் உரிமை எல்லாம் பேசுறாங்க. உங்களுக்கு சிறுபான்மையினுடைய உரிமை என்னவென்று இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆரம்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு போட்ட ஒப்பந்தம் ஏனென்று சொன்னால், அன்று வரைக்கும் யூதர்களை கால் தூசுக்கும் மதிக்காமல் இருந்த வரலாற்றில் யூதர்களையும் ஒரு சமுதாயமாக முதலாக அங்கீகரித்து அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறினார்கள், அதனால் அவர்கள் விரட்டப்பட்டார்கள். இப்பொழுது கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிறிஸ்தவர்களிடத்திலே சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் யூதர்கள் அங்கே ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் கொடுமைகளுக்கு ஆளாகி பதறி போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அதனால் கிறிஸ்தவர்களிடத்திலே சொன்னார்கள், இங்கே உங்களுக்கு மிகவும் முக்கியமான நீங்கள் புனிதமாக கருதுகின்ற இடங்கள் இருக்கும், நீங்கள் புனிதமாக கருதுகின்ற நாட்கள் இருக்கும். ஆகவே உங்களோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதெல்லாம் உங்களுடைய உரிமைகள் என்று நான் சொல்லிவிட்டு போயிட்டா, நான் இங்கே நியமிக்கின்ற கவர்னர் அவர்கள் உங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பார் என்று ஒப்பந்தத்தை எழுதுகிறார்கள். இப்படி ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது என்று தெரிந்தவுடன் யூதர்கள் ஓடி வருகிறார்கள். இதில் எங்களுக்கும் புனிதமான ஒரு இடம் இருக்கிறது, ஆகவே நீங்கள் எங்களுடைய உரிமைகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். கலிஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஏமாந்துடாதீங்க, இந்த கிறிஸ்தவ யூனல்ட்ட ரொம்ப மோசமான ஒரு சமுதாயம் இந்த உலகத்துல உண்டுன்னா இந்த யூதர்கள் தான். ஒன்றை இடம் கொடுத்தால் வீட்டுக்காரனை விரட்டிட்டு அதுல உட்காரக்கூடிய ஆட்கள் இவனுக்கு நீங்க எந்த உரிமையும் கொடுத்து விடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் போடுகின்ற முதல் நிபந்தனையே என்னவென்று சொன்னால், யூதர்களுக்கு ஜெருசலத்தில் கிஞ்சிட்டும் இடமில்லை என்பதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். முதல்ல நாங்க அதுல இருந்தா எங்க நிம்மதியே பிறக்குதுன்னு சொல்றாங்க. கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஒண்ணுக்கும் இல்லாமல் வக்கற்று வகையற்று கிடந்த எந்த உரிமையும் கேட்டு பெறாமல் அன்று வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய கொடுமைகளுக்கும் கெடுபிடிகளுக்கும் ஆளாகி கொண்டிருந்த யூதர்களுக்காக கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிறிஸ்தவரிடத்திலே வாதாடுகிறார்கள். அவங்களும் ஏதோ கொஞ்சம் புனிதமான இது இருக்குன்னு சொல்றாங்க. நான் எல்லாருடைய உரிமைகளையும் தான் நான் அங்கீகரிக்கிறதா சரியா இருக்க முடியும், அவர்களை ஒரு சமுதாயமே இல்லைன்னு விட்டுட்டு போறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள், அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு இப்பொழுது வெயிலிங் வால் என்று சொல்லுவார்கள், அழுகையின் சுவர்ன்னு சொல்லுவாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு பகுதியில அதை கையை வச்சுட்டு இப்படி அழுவானோ, அது அவங்களுக்கு ஒரு யூதர்களுக்கு ஒரு பிரார்த்தனை போல. எங்களுக்கு 3 நாள் 2 பகலும் 1 இரவும் தங்கி 3 ஒரு சர்க்கிள்ல நாங்க இங்க பிரார்த்தனை செய்யணும், அதுக்கான ஏற்பாடு மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டா போறோம். அப்ப கிறிஸ்தவர்கள் சொல்லிடுறாரு, கலிஃபா அவர்களே கொஞ்சம் கவனமா இருங்க, இவங்க 3 நாள் தங்கணுங்கிறான், அப்புறம் 3000 வருஷம் ஆனாலும் போக மாட்டான், அதனால இவங்கள்ட்ட நீங்க கவனமா இருக்கணும். அப்ப கேக்குற கொஞ்சம் விட்டு கொடுங்க, அவங்க 3 நாள் இங்க தங்க வேண்டாம், 3 நாள் இங்க தங்க வேண்டாம், அவங்களுக்கு ஒரு எல்லையை குறிக்கிறேன், அங்கிருந்து வரணும், பிரார்த்தனை எல்லாம் முடிக்கணும், ஈவினிங்ல திரும்ப போயிடணும். 1 நாள் தங்கணுங்கிறாங்களே, அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவான். கொஞ்ச நேரம் 1 நாள் தங்குறோம்னு என்ன செய்வான், ஒரு சின்ன கூடாரத்தை போடுவான், அப்புறம் அதுல சமையல ஆரம்பிப்பான், அதுக்கு பிறகு இது எங்க பூமின்னு சொல்லுவான். இது யூதர்களுடைய பழக்கம். அதனால நீங்க எந்த உரிமையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம இந்த 3 நாளும் அவங்க எங்க தங்கணும், அவங்க என்ன சாப்பிடணும் எல்லாம் நானே முடிவு பண்ணி பைத்துல் மாலே எல்லாத்தையும் கவனிச்சு விடும், அவங்களுக்கு சொந்தமா இங்க எதுவும் இருக்காது, இப்போ ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆனாலும் நீங்க சொல்றத பார்த்தா யூதர்களுக்கு இடம் கொடுக்கறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சங்கடமான விஷயம்தான், இதை வேண்டாம் நாங்க ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு. உடனே யூதர்கள் என்ன சொன்னாலும் டக்குன்னு கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இதை கொஞ்சம் எங்களுக்கு 3 நாள் பைத்துல் மால் செலவுல இங்க தங்கலாங்கிறத எழுதி தந்துருங்க. சகோதரர்களை, இன்னைக்கும் வரலாற்றில் ஜெருசலத்தில் எங்களுக்கு பிரார்த்தனைக்கான இடம் இருக்கிறதுன்னு சொல்லும் போதெல்லாம் உமரோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று அந்த ஒப்பந்தத்தை இன்றும் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். யூதர்கள் இன்றும் அந்த ஒப்பந்தத்தை காட்டுவீங்க. முஸ்லிம்களோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போதெல்லாம் உங்க கலிஃபாவே எங்களுக்கு 3 நாள் இடம் கொடுத்துருக்கேங்க, பாத்துக்கிடுங்க இன்னும் சொல்றது வழக்கம். இன்னைக்கு ஜெருசலத்தினுடைய வரலாற்றை எழுதுகின்ற இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்களும் மற்ற வரலாற்று ஆசிரியர்களும் யூதர்களுக்கும் அங்கே பிரார்த்தனை செய்வதற்கு உரிமை உண்டு என்பதை கிறிஸ்தவர்கள் அங்கீகரிக்காத போது அதை அங்கீகரித்தவர் கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்பதை அவர்கள் வரையிட்டு காட்டாமல் இல்லை. எந்த யூதர்கள் தெரியுமா, இன்னைக்கு மொத்த ஐரோப்பாவும் சேர்ந்து ஜெருசலத்தை மையமாக தலைமை நகரமாக கொண்டு இந்த ஸ்டேட் ஆஃப் ஜுடேயா என்று சொல்லக்கூடிய யூதர்களுக்கென ஒரு நாடை உருவாக்க வேண்டும் என்பதில் என்னெல்லாமோ குளறுபடியும் தகுடுதத்தங்களையும் தீவிரவாதத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்களையெல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐரோப்பியர்கள் தங்களிடத்திலே வாழ வந்த இந்த யூதர்களை என்ன செய்தார்கள் தெரியுமா, ஐரோப்பாவில் வாழ்ந்த காலங்களில் எல்லாம் யூத பெண்களுக்கு கம்பல்சரியாக ஒரு எல்லோ கார்டு என்று ஒன்றை கொடுத்தார்கள், மஞ்சள் அட்டை என்று ஒன்று கொடுப்பார்கள். இந்த மஞ்சள் அட்டை
ஐரோப்பாவில் யூதர்கள் அல்லாத யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு பெண்ணை விபச்சாரத்துக்கு அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் விபச்சாரி தான் என்பதை ஐரோப்பியர்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட, கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு விபச்சாரியிடம் தான் நாம் போகின்றோம் என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உன்னிட்ட மஞ்சள் அட்டை இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆனால் யூத பெண்மணிகள் கம்பல்சரியாக மஞ்சள் அட்டையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். வேறு விதத்தில் யூத பெண்களை யார் வேண்டுமானாலும் விபச்சாரத்துக்கு அழைக்கலாம் என்று ஐரோப்பியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு உரிமையை கொடுத்தார்கள். இன்றைக்கு என்ன, யூதர்களுக்கு லேண்ட் இல்லை, the land without people is for people without land என்று ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுகிறார்கள். மக்கள் இல்லாத இடமில்லாத மக்களுக்கு என்று எருசலேத்தையும் யூதர்களுக்காக வழங்கப்பட்ட இஸ்ரேலையும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இதே ஐரோப்பா என்ன செய்தது என்றால் அந்த பெண்களுக்கு கம்பல்சரியாக கட்டாயமாக மஞ்சள் அட்டையை வழங்கியது. மட்டுமல்ல சகோதரர்களே, ஐரோப்பாவில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஐரோப்பாவினுடைய மக்கள் வேட்டைக்கு செல்கின்ற போது அங்கே வேட்டையாடுகின்ற சிங்கத்துக்கும் கரடிக்கும் இதர பொருட்களுக்கும் உணவாக யூதர்களை அழைத்து செல்வார்கள். அது மட்டுமல்ல, அங்கே வாழ்கின்ற ஐரோப்பாவில் உள்ள மன்னர்கள் தங்களுடைய படைக்கு பயிற்சி கொடுக்கின்ற போது அம்பையவும் வாளால் வெட்டுவதற்கும் உள்ள பயிற்சியை கொடுக்கின்ற போது இவற்றிற்கெல்லாம் இலக்காக நாய்களை அல்ல, பூனைகளை அல்ல, யூதர்களை நடத்துவார்கள். இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிந்திய காலத்தில் மே 14, 1948 இந்த யூதர்களுக்கென ஒரு நாட்டை உருவாக்கிய நேரத்தில் உலகமெல்லாம் இருந்த யூதர்கள் எல்லாம் நீங்கள் இஸ்ரேலிலே குடித்த தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த யூதர்கள் சொன்னார்கள், அதை முஸ்லீம்களுக்கிடையே எங்களை கொண்டு வைக்காதீர்கள், எங்களை தயவு செய்து ஐரோப்பாவிலே வைத்து அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது கிஞ்சிட்டும் இடம் தர மாட்டோம் உங்களுக்கு ஐரோப்பாவில் என்று ஒட்டுமொத்தமாக மறுத்தவர்கள் இந்த ஐரோப்பியர்கள். எந்த அளவுக்கு அவர்களை தங்களிடத்தில் அண்டவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள் என்று சொன்னால், யூதர்கள் எல்லாம் கப்பலிலே வந்து கொண்டிருக்கின்ற போது உணவும் தீர்ந்து விடுகிறது, கப்பலிலே டீசலும் தீர்ந்து விடுகிறது. எங்களுடைய கப்பலுக்கு சற்று டீசலும் எங்களுக்கு கொஞ்சம் உணவும் தாருங்கள், ஐரோப்பாவின் ஏதாவது ஒரு கரையில் நாங்கள் ஒதுங்கி விடுகிறோம், 2 நாள் தங்கிட்டு அப்புறம் கப்பல்ல ஏறி போயிடுவோம்னு சொன்ன நேரத்தில் இந்த மொத்த ஐரோப்பாவும் சொன்னது 2 நாளா 2 நிமிஷம் கூட உங்களை தரையில் இறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? திரும்ப போக மாட்டேன், நாங்க இங்கே இருக்கிறோம்னு முதல்ல காலை பிடிப்பேன், அதுக்கப்புறம் குடிமையை பிடிப்பேன். அப்படி மறுத்தவர்கள் இன்றைக்கு ஏதோ யூதர்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் நாங்கள் போராடுகிறோம் என்று காட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், 2 முறை இந்த யூதர்கள் உலகம் எல்லாம் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று. ஒரு முறை மன்னர் டைட்டஸ் இவர்களை விரட்டி அடித்தான். கிறிஸ்துவுக்கு முன் 70வது நூற்றாண்டில் 67,000 முஸ்லிம் யூதர்களை கொலை செய்தான். 33,000 யூதர்களை ஓட விரட்டினான் டைட்டஸ். அதன் பிறகு இவர்கள் உலகமெல்லாம் எங்கு நாடு இல்லாமல் இருந்த நேரத்தில் எங்கேயாவது மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு இடம் கொடுத்தவர்கள். ஸ்பெயினிலே இஸ்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஸ்பெயின் நாட்டை ஆட்சி செய்தவர்களும், துருக்கியிலே நமது கிலாபத்து இடம்பெற்றிருந்த நேரத்தில் துருக்கியிலே ஆட்சி செய்தவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு யூதர்களுடைய வரலாற்றை மிகவும் பிரபல்யமாக எடுத்து சொல்லுகின்ற, கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு புத்தகம் உண்டு என்று சொன்னால் அது ஓ ஜெருசலம் என்பது எந்த புத்தகம். இந்த வரலாற்று நூலை எழுதியவர்கள் 2 பேரும் வரலாற்று வல்லுநர்களான லாரி காலின்ஸ் அண்ட் டாமினிக் லெப்பேரி என்று 2 வரலாற்று ஆசிரியர்கள் தான் இதை எழுதியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் வந்தது என்பதை கூட அவர்கள் ஃப்ரீடம் அட் மிட் நைட், இரவில் கிடைத்த சுதந்திரம் என்று எழுதியிருக்கிறார்கள். அதே போல உலகத்தினுடைய பல்வேறு வரலாற்றையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிக சிறந்த எழுத்தாளர்கள். அவர்கள் தங்களுடைய இலக்கியத்திலே சொல்லுகிறார்கள், 10-11வது பக்கத்திலே ஓ ஜெருசலம் என்ற நூலிலே சொல்லுகிறார்கள், உலகம் முழுவதும் இவர்களை அவமானப்படுத்தி அழித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தது த இஸ்லாமிக் ஈஸ்ட். கீழே நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் தான் இவர்களை பாதுகாத்தார்கள். எந்த அளவுக்கு கலிஃபா சுல்தான் முகமது அவர்களுடைய காலத்தில் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், துருக்கிய கிலாபத்துக்கு கீழ் இவர்களே ஒரு தனி ராஜாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று எழுதுகின்ற அளவுக்கு, ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட்,
ஒரு நாட்டுக்குள்ளால் இன்னொரு நாட்டை இவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இவர்கள் சுதந்திரமாக விடப்பட்டிருந்தார்கள். மிகவும் சுதந்திரமாக விடப்பட்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு இவர்கள் சுதந்திரமாக விடப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால், கிலாபத்துக்கு எதிராக சதி செய்து கொண்டிருந்தார்கள். பாலஸ்தீனிலே சில பகுதியை விலைக்கு வாங்கி நாம் யூதர்களுக்கென ஒரு நாடை உருவாக்கிட வேண்டும் என்று தியோடர் ஹெர்சில், இன்றைக்கு இருக்கின்ற இஸ்ரேலுடைய யூதர்களுக்கென ஒரு நாடு என்ற இஸ்ரேலினுடைய தந்தை என்று கருதப்படுகின்ற தியோடர் ஹெர்சில் திட்டம் போட்டான். அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் கலிஃபா முகமது சுல்தான் அவர்களுக்கு வந்தது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய சட்டப்படி யாரும் சூழ்ச்சி செய்தால் உடனே நீ சூழ்ச்சி செய்கிறாய் என்று தண்டித்து விட முடியாது, சூழ்ச்சி அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டுமே நாம் தண்டிக்க முடியும் என்று விட்டுவிட்டார்கள். அதன் பிறகு சுல்தான் முகமது II அவர்களிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் பாலஸ்தீனத்திலே ஒரு பகுதியை எங்களுக்கு விட்டு விடுங்கள், நாங்கள் பணம் தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சுல்தான் முகமது அவர்கள் சொன்னார்கள், இந்த பாலஸ்தீனம் என்னுடைய மக்களுடைய இரத்தத்தால் விரவப்பட்ட மண், இது என்னுடைய உடம்பினுடைய ஒரு பகுதியை துண்டித்து தந்து விடுவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியை உனக்கு தருவது எனக்கு கஷ்டமாக இருக்கும். முடிந்தால் என்னை அழித்து நீ எடுத்துக்கொள், அல்லாமல் நான் தரமாட்டேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இன்றைக்கும் உலக வரலாற்றில் யூதர்களை அரவணைத்த ஒரு சமுதாயம் உண்டு என்று சொன்னால் அது முஸ்லிம் சமுதாயம். ஐரோப்பாவை பற்றி உங்களிடத்திலே சொன்னேன். இன்று யூதர்களுக்கு எல்லா உரிமைகளுக்காகவும் போராடுகிறோம், அதற்காகவே நாங்கள் விமானங்களை அனுப்பி குண்டு போடுகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் அவர்களை அண்டவிடவில்லை. இதற்கெல்லாம் மேலாக ஜெர்மனியிலே ஹிட்லர் பல லட்சம் யூதர்களை கொலை செய்தால் அதுதான் ஹோலோகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய பேரழிவு என்று அவர்கள் உலகமெல்லாம் ஒரு அனுதாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த யூதர்களை பாதுகாத்த ஒரு சமுதாயம் உண்டு என்றால் முஸ்லிம் சமுதாயம். அந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு தான் அவர்கள் இப்பொழுது எல்லா விதமான ரெண்டகத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, 1600 இன்னைக்கு இருக்கக்கூடிய 2012 இருந்து நீங்க பின்னாடி போனா 637 கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் மஸ்ஜிதோட இடையை கண்டுபிடித்து அதை ஒரு சின்ன பள்ளிவாசலை கட்டி அதை இனிமே விரிவுபடுத்த வேண்டும் என்று ஒரு 10 ஆண்டு திட்டங்களை போட்டு அதற்கான சஹாபிகளை எல்லாம் நிறுத்தி கொண்டு அவர்கள் பின்னாடி மீண்டும் மதீனா வருவதற்காக கிளம்பினார்கள். அப்பொழுது தொழ வேண்டும், அந்த பள்ளிவாசலில் தொழுது விட வேண்டும் என்று கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆசை. பிலால் ரலியல்லாஹு தஆலா அங்கே இருக்கிறார்கள். ஆகவே சஹாபிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்ட பல சஹாபிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் அங்கே தொழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஆசை அவங்களுக்கு என்னன்னா, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது பயங்கரமான குரலில் தொழுகை அழைப்பிடுகின்ற பிலால் ரலியல்லாஹு தஆலாவை வைத்து பாங்கு சொல்லிவிட வேண்டும் என்று. அப்போ எல்லாருமா போய் கலிஃபா உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலாவும் போய், இன்னைக்கு பைத்துல் மக்தஸ்ல நீங்க பாங்கு சொல்றீங்க, நம்ம எல்லாம் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு நான் பாங்கு சொல்ல மாட்டேன் என்று முடிவு செய்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், பாங்கு சொல்லும் போதெல்லாம் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற போது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்தை அப்படி சுட்டி காட்டுவாங்க. அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது இப்படி கையை காட்டி தான் அந்த பாங்க சொல்லுவாங்க. இப்ப கையை காட்டினா ரசூலுல்லாஹ் இல்லை. அதனால அவங்க எனக்கு பாங்கு சொல்றது ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது குழந்தை மாதிரி கெஞ்சுறாங்க. யாரு? கலிஃபா. சாமியை வெற்றி கொண்டு ஜெருசலத்தை வெற்றி கொண்ட கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் சொல்லாங்க, இன்னைக்கு ஒரு நாள் இனிமேல் கஷ்டப்பட மாட்டாங்க என்று சொன்ன உடனே அவர்கள் பாங்கை சொல்வதற்கு வருகிறார்கள். அது மாதிரி அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது பிலால் ரலியல்லாஹு தஆலா கண்ணில் இருந்து கண்ணீர் இருந்தது. எல்லா கலிஃபாவும் எல்லா சஹாபிகளும் அழ ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு அதை சிப்லின் மானி அவர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அழுதுகிட்டே ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியிடம் ரசூலுல்லாஹ் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்ட்டு அவர் அழுதுகிட்டே சொல்றாரு. திரும்பி பாக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அழக்கூடாது, நம்ம கலிஃபா அழுதுட்டா இவங்க எல்லாம் சத்தம் போட்டு அழுதுருவாங்க அப்படின்னு ரொம்ப தங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் வரும். சகோதரர்களே, இதை வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய எல்லோரும் சொல்லுகிறார்கள், அவர்களை
நரகத்தில் இருந்து மீட்ட ரசூலுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு பயங்கரமான பாசத்தை, சகோதரத்துவத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். நம்மெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பதிலே உயர்ந்தவள், உகதிலே உயிர் துறந்தவர்கள் இவர்கள், அவர்கள் போக எஞ்சியவர்கள் ஒன்றாக ஒரு இடத்தில் குழுமுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே மிகவும் முக்கியம் என அடையாளப்படுத்தி காட்டிய பள்ளிவாசலிலே அதே பிலாலுடைய இதிலே அவர்கள் தொழுகின்ற நேரத்தில் அந்த சகோதரத்துவம் மீண்டும் அவர்களுக்கு நினைவு வந்தது. ஆகவே அவர்கள் எல்லாம் அழுது விட்டார்கள். இப்படி பைத்துல் முகஸ்ஸை நிர்மாணித்து விட்டு யூதர்களுக்கும் சில உரிமைகளை வழங்கிவிட்டு கிறிஸ்தவர்கள் கேட்ட எல்லா உரிமைகளையும் கொடுத்து விட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து விட்டார்கள். அதன் பிறகு பைத்துல் முகஸ்ஸை 643 நாம் மிக பெரிதாக கட்டி முடித்தோம் என்று சில வரலாறுகள் சொல்லுகிறது. சில வரலாறுகள் அதற்கு முன்னாடியே கட்டி முடித்து விட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பள்ளிவாசல் நமக்கு மிகவும் முக்கியம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஜெருசலத்தை நாம் மீட்டாக வேண்டும். சிரியா, இப்பொழுது சிரியான்னு சொல்லல, அதுதான் அன்னைக்கு அந்த பகுதி தான் கொஞ்சம் விரிவாக ஷாம் என்று இருந்தது. அந்த ஷாம்ல ஒரு பகுதி தான் பாலஸ்தீன். அதுல ஒரு அதனுடைய ஒரு முக்கிய நகரமா தான் ஜெருசலம் இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அன்று கடைசியாக தோற்றுவிட்டு போகும்போது சொல்லிவிட்டு போனார்கள், நாங்கள் தோற்றுவிட்டு போகிறோம், நாங்கள் இதுவரைக்கும் தோல்விகளே சந்திச்சது கிடையாது, ஆனால் மிக எளிமையை கொண்டும் உங்களுடைய ஈமானுடைய பலத்தை கொண்டும் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். என்னுடைய மக்கள் இந்த அழகிய பூமியை உங்களிடத்திலே விட்டு விட்டு சும்மா இருக்க மாட்டார்கள், மீண்டும் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போனார். ஏறத்தாழ 300 அல்லது 400 ஆண்டுகள் கழித்து 1095 2 ரவுடி கூட்டம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது. 2 பேர் ரொம்ப பெருசா ஐரோப்பாவில் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தான். வைக்கிங் அண்ட் மாகியாஸ் என்று 2 குலங்கள். இவர்கள் கிறிஸ்தவத்திலே இணைந்தவுடன் எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது, அவங்க 2 பேரும் கிறிஸ்தவத்துக்கு போயிட்டானா அப்ப இவர்கள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள், ஒரு நெறியற்று முறையற்று இவர்கள் நடப்பார்கள் என்று இருந்தவுடன் போப் அர்பன் II என்பவர் அந்த 2 சமுதாயத்தையும் அழைத்து, நம்மளுடைய ஜெருசலம் பறிபோனது, இந்த முஸ்லிம்களிடமிருந்து அதை நாம் மீட்க வேண்டும் என்று சிலுவை யுத்தங்களை ஆரம்பித்தார்கள். சிலுவை யுத்தத்தில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்பதில் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்றால், சிலுவை போரிலே கலந்து கொண்ட வீரர்கள் எல்லாம் ஒரு சிலுவையை தங்களுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு அதை சிலுவை போர்னு சொல்றான். இன்னைக்கு உள்ள வரலாற்று ஆசிரியன் அன்னைக்கு இருந்திருந்தானா என்ன சொல்லுவான்னா, சிலுவை போர்னு சொல்லியிருக்க மாட்டான், கிரசன்ட் வார்னு சொல்லியிருப்பான். யுத்தத்தை நம்மளே ஆரம்பிச்ச மாதிரி சொல்லியிருப்பான். என்ன குண்டு வச்சுக்கிட்டு நம்ம பேர்ல பழிய போட்டுக்கிட்டு அதை நம்மளுடைய நினைவு தினமாகவே கொண்டாடுவோம். பார்லமெண்ட் அட்டாக்க அத்வானியே ஏற்பாடு பண்ணிக்கிட்டான். அப்புறம் பார்லமெண்ட்ல டிசம்பர் 3, ஒவ்வொரு டிசம்பர் 3க்கும் நினைவு நாளும் கொண்டாடுவோம். யாரு ஜெயிலுக்கு போயிருக்கணுமோ, யாரை தூக்கில போட்டிருக்கணுமோ அவன் தான் நினைவு நாள் கொண்டாடுறான். ஆனா அன்னைக்கு சிலுவை பகிரங்கமா போட்டுக்கிட்டு வந்ததுனால அவர்கள் சிலுவை போர்கள் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். அப்ப அந்த சிலுவை போர்கள் வரும்போது நம்ம சமுதாயம் வேற ஒரு கண்ணோட்டத்துல இருந்து, இன்னைக்கு நம்ம பைத்துல் முகஸ்ஸை எல்லாம் பத்தி அப்பப்ப மக்களுக்கு நினைவுறுத்த வேண்டும், இந்த ஹிஸ்டரி எல்லாம் இந்த மக்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பெரிய முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சமுதாயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவங்க நிறைய வசதி ஆயிட்டாங்க, ரொம்ப வசதி ஆயிட்டாங்க. ரொம்ப வறுமையா இருந்துட்டு கல்லை கட்டிட்டு யுத்தத்துக்கு போனதும், அகல் போர்ல ஒரு கல்லை கட்டியிருக்கேன் என்று சொல்லி சஹாபிகள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும் போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகின்ற போது தன்னுடைய வயிற்றுக்கு தொடர்ந்து காட்டினாங்க, 2 கல் கட்டிருக்காங்க. ஆனா ஹிஜ்ரி 7க்கு பிறகு நமக்கு அந்த கஷ்டமே இருக்கல. ஹிஜ்ரி 7லயே அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பைத்துல் மாலுக்கு வந்த பைத்துல் மாலுடைய பொருள் 8 லட்சம் தீனார் என்று சொல்லுவார்கள், 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கு பிறகு நம்ம கஷ்டத்தை தாங்கல. சிலுவை போர்கள் நடக்கின்ற நேரத்துல நம்ம என்ன செய்தோம்னா ரொம்ப ஜாலியா இருக்க ஆரம்பிச்சோம். பெருநாள்லாம் நடக்குது, 3 நாள் பெருநாள் நடக்கும். ஒரு நாள் எல்லாம் உங்களை 2 ஈதனா ஹலால் ஆக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருந்துக்கிடுங்க அந்த நாட்கள்லன்னு சொல்லி இந்த ஈதுல் ஃபித்ரையும் ஈதுல் அத்ஹாவையும் சொன்னாங்க. ஆனா பாக்தாதுல இருந்த கலிஃபா என்ன செய்தாருன்னா 3 நாள் பெருநாள் கொண்டாடினாரு. 3 நாளும் பள்ளிவாசல சுத்தி சுத்தி வந்தாங்க. தாரதப்பட்ட ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருந்தா பள்ளிவாசல்ல பாங்கே சொல்லல. வரலாற்று ஆசிரியர்கள் யாரும் பள்ளிவாசல் உள்ளாலே ஏறுறது இல்லை. மீதி எல்லாம் ஒரே
ஆட்டம் பாட்டத்தில் கழித்துக் கொண்டிருந்தார்கள். அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள், நாம் அலிமியா என்று சொல்லுகின்றவர்கள், அந்த வரலாற்றை எழுதுகின்ற போது இஸ்லாம் என்ற வேர்ல்டு என்ற நூலில் அழகாக சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உரியவர்கள் ஆகிவிட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் செல்வத்திலே செழித்து போய் கிடந்தார்கள். அப்பந்தான் சிலுவையை இந்த வைக்கிங் மாகியாஸ் 2 வரையும் போப் அர்பன் டு 1 திரட்டி இப்ப அவங்களுக்கு ஜிஹாதுடைய எண்ணங்களோ அல்லது தங்களுடைய இளங்களை பாதுகாக்க வேண்டிய என்ற எண்ணங்களோ இல்லை. நீங்கள் அவர்கள் மீது பாய்ந்தால் நீங்கள் அவர்கள் அந்த இடத்தை பிடித்து விடலாம் என்று சொன்னார்கள். அதுதான் முதல் சிலுவை யுத்தம். இது 1095ஆம் ஆண்டு, இன்னையிலிருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1095ஆம் ஆண்டு தொடங்குகிறது. எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா கவனமாக இருந்தாங்கன்னா, நான் சொன்ன பாருங்க, அவங்க ஜெருசலத்துக்கு உள்ளால வரும்போது ஒரு இடத்துல ஒரு 10-20 கிலோமீட்டர், அதாவது 2-3 நாள் பயணத்துக்கு உட்பட்ட ஒரு இடத்துல அவர்கள் தங்குகிறார்கள். தங்குகின்ற போது சஹாபியெல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, எப்படி ஜெருசலம்லாம் எப்படி இருக்கு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. அந்த சஹாபியெல்லாம் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கொஞ்சம் இதா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படி குதிரையில வந்து அப்படி பார்க்கிறாங்க. ஆஹா, எல்லாம் உங்க உள்ள, அதாவது பைசாந்தியன் ரோமனுடைய நாகரிகத்துக்கு ஆளாகி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவம் வந்துட்டு குதிரையில இருந்து கீழே இறங்கினாங்க. மண்ணை அள்ளி வீசிட்டாங்க. எல்லாம் கெட்டு போய்விட்டது, ஜெருசலத்தை வெற்றி கொண்டமோ இல்லையோ, நீங்கள் எல்லாம் ஆடம்பரத்திலும் அதிகமான ஒரு வாழ்க்கையில நீங்கள் ஆகிவிட்டீர்கள் சொல்லும் போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. தங்களோட சட்டையை அப்படி கிளப்பி காட்டினாங்க, உள்ள வாள் இருக்கு. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒன்னும் கெட்டு போகவில்லை, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து சற்றும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து நீங்கள் சற்றும் தடம் பெறாத, ஒன்னும் கெட்டு போகல. அப்ப காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா தான் சொன்னாங்க, இங்க உள்ள ஆர்டினரி ட்ரெஸ்ஸே இதுதான், அதனாலதான் அதை போட்டிருக்கோம், அல்லாம நாங்களா விரும்பி போடல. அப்ப சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் பிந்திய காலத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், 1095இல் நமக்கு எல்லா இடமே இருந்த பொருட்கள் வந்ததுனால இந்த ஈமான் கொண்டு விட்டால் நமக்கு எதிரி தானே முளைப்பாங்கிற வசனங்களை எல்லாம் நாம் மறந்து விட்டு நாம் என்ன செய்தோம், மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வந்த உடனேயே ஜெருசலம் எல்லாத்தையும் முடிச்சு போயிட்டாங்க. சகோதரர்களே, குஜராத்ல எப்படி பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்தானோ, பர்மால எப்படி இன்னைக்கு பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்திருக்காங்களோ, எப்படி அசாம்ல நடக்கும், இப்படி நிறைய சொல்லலாம் இந்தியால. இது அவ்வளவு ஒட்டுமொத்தமாக பைத்துல் முகத்தஸை சுத்தி நடந்தது. அவ்வளவும் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்கின்ற நேரத்தில் நடந்தது. இதை தாயின்பி என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்ற போது, பைத்துல் முகத்தஸை நோக்கி கிறிஸ்தவர்களுடைய குதிரைகள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த குதிரைகளுடைய முழங்கால் அளவுக்கு முஸ்லிம்களுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணார். எங்கே இருந்த முஸ்லிம்களிடம் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் வாழை கீழே போடுங்க, பைத்துல் முகத்தஸ்ல போய் நீங்க அடைக்கலம் புகுந்து விட்டால் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கி விடுவோம் என்று. இவர்கள் வாழை கீழே போட்டு விட்டு பைத்துல் முகத்தஸ்ல போய் அடைக்கலம் புகுந்தார்கள். அத்தனை பேரையும் வெட்டி கொலை செய்தார்கள். பெண்களுடைய கருப்பையில இருந்த குழந்தைகளை எடுத்து கொலை செய்தார்கள். அன்னைக்கு அவங்க சொன்னதுதான் இன்னைக்கு குஜராத்திலையும் சொன்னாங்க. பிந்தைய வரலாற்றில் ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அந்த கிறிஸ்தவ படை வீரர்கள் சொன்னார்களாம், குருஸ்வேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிலுவை போரனுடைய வீரர்கள் சொல்ல முடியாது, வீரர்கள் சொன்னார்களாம், இந்த குழந்தை வளர்ந்தாலும் நாங்க தான் கொலை செய்யணும், அதனால நாங்க கருவில் இருக்கும் போதே கொலை செய்துட்டோம் சொன்னாங்க. அதைத்தான் நாம் குஜராத்தில் கேள்விப்பட்டோம், பர்மாவில் கேள்விப்படுகிறோம், அசாமில் கேள்விப்படுகிறோம். சகோதரர்கள், இவ்வளவு பெரிய கோரங்களை அவர்கள் நிகழ்த்தினார்கள். முதல் சிலுவை யுத்தத்தில் நாம் எதிர்பார்க்காமல் பைத்துல் முகத்தஸ் அவர்களுடைய கைகளுக்கு சென்று விட்டது. வரலாற்றில் ஒரு காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸ் நம்மளுடைய கைகளிலே இருந்து பிறந்து போய் அது இன்னொரு சமுதாயத்தினுடைய கைகளிலே இருந்தது என்று சொன்னால், 1999 அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றி 1187 வரைக்கும் 90 ஆண்டு காலம் அவர்களுடைய கைகளிலே இருந்தது. அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை அவர்கள் உல்லாச புரியாகவும் இன்னொரு பகுதியை சர்ச்சாகவும் நடத்தி கொண்டிருந்தார்கள். சிலுவையை மேலே அவர்கள் அணிந்திருந்தார்கள். சிலுவை பைத்துல் முகத்தஸ் மேல நாட்டி வச்சிருந்தார்கள். அதன் பிறகு இமாதுதீன் சிங்கி, இமாதுதீன் நூருதீன் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய தாக்குதலை ஓரளவுக்கு தாக்கு பிடித்தார்கள். அதன் பிறகு சலாஹுதீன் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலையெடுத்து வந்தார்கள்.
வந்து அவர்கள் முஸ்லிம்களை ஒருங்கிணைத்தார்கள். நீங்கள் யாராவது சமுதாயத்துக்கு மேல் அக்கறை எடுத்து முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்றிணைத்து ஒரு பொது எதிரிக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்கு என்ன செய்வது என்பதை படிக்க வேண்டும் என்று சொன்னால் சலாவுதீன் அய்யூபியினுடைய வாழ்க்கையை படியுங்கள். நான் உங்களிடத்தில் சொன்னேன், இபாதத்துக்கான நேரத்தையும் மறந்துவிட்டு பெருநாள் கொண்டாடிய சமுதாயத்தை அவர்கள் மிகப்பெரிய போர் வீரர்களாக மாற்றினார்கள். மிகப்பெரிய போர் வீரர்களாக மாற்றினார்கள். எந்த அளவுக்கு மாற்றினார்கள் என்றால் 60,000 வெறும் 60,000 முஸ்லிம்கள் மட்டும் கிறிஸ்தவர்களுடைய 2 லட்சம் படையை எதிர்கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் அந்த மக்களை தக்குவாதாரிகளாக, ஆயுதம் தாங்கியவர்களாக, பணபலம் கொண்டவர்களாக அல்ல, தக்குவாதாரிகளாக மாற்றினார்கள். சமுதாயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது. சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்களை கூட இன்னைக்கு எழுதுகின்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அவர் ஒரு குர்து என்றும், குர்து சமுதாயத்தை சார்ந்தவர் என்றும், ஒரு மம்லூக் என்றும், அவர் எந்த குலத்தை சார்ந்தார்களோ. முஜாஹிதுகளை சாதாரணமா என்ன சொல்றதுன்னு சொன்னா, அவன் காட்டு வாசிப்பா, ஆதிவாசிப்பா சொல்லுவது ஒரு வழக்கம் நினைக்கும். ஏன் ஆப்கானிஸ்தான்ல ஜெயிச்சுட்டாங்க முஜாஹிதுகள் எல்லாம், அவன் ரஷ்யாவுக்கு எதிரான கேட்கும் போது ரஷ்யா சொன்னா இஸ்லாத்தை வச்சு அவங்க போராடல, அவங்க ட்ரைபலிசம், அவங்க சாதாரணமா விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு குணம் அவங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லுவானே தவிர அந்த வெற்றியை இஸ்லாத்தினோட வெற்றியாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் அந்த மக்களை அழகாக ஒன்றிணைத்தார்கள். 60,000 பேரை 2 லட்சம் பேர் கொண்ட ஒரு படையை எதிர்கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் அந்த மக்களை ஒன்றிணைத்தார்கள். நிறைய குழப்பம் என்னன்னா, அவரையே நீங்க நல்ல முஸ்லீமா கெட்ட முஸ்லீமான்னு கேட்கிற அளவுக்கு இருந்து. ஏன்னா நீ ஒரு மம்லுக் தானப்பா, நீ ஒரு குர்து தானே. குர்துகளுக்கு வேற ஒரு ஹிஸ்டரி உண்டு. ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் குழப்பம் வருகின்ற நேரத்தில் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல ரொம்ப பலமா இருந்துட்டாங்கன்னு, அவங்க இன்னொரு பக்கத்துல இதாக இருந்தார்கள்னு சொல்லி 2 விதமா அந்த வரலாற்றை குழப்பி வச்சிருந்தாங்க. அதனால நீ ஒரு குர்து என்று சொன்னார். ஆனால் 60,000 பேரை ஒன்றிணைத்தார்கள். 3வது சிலுவை யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது சிலுவை யுத்தம் நடக்கின்ற போது அவர்கள் பைத்துல் மக்திஸை வெற்றி கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் படையை ஒட்டுமொத்தமாக, அதாவது அந்த ஹித்தின் யுத்தத்தை பற்றி, அந்த யுத்தத்தை பற்றி எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், 60,000 படையை 4ஆ பிரிச்சு விட்டுருந்தாங்க சலாவுதீன் அய்யூபி அவர்கள். 15,000 பிரிச்சு விட்டுருந்தாங்க. ஏன்னா எதிரிக்கு கண்ணுக்கு பெருசா தெரியணும், ரசூல்லா கடைபிடித்த ஒரு சிஸ்டம். அப்ப வெறும் 15,000 படையை காட்டும் போது கிறிஸ்தவர்கள் 2 லட்சம் இருக்கிறாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் 2,40,000 பேருன்னு சொல்றாங்க. பிலிப் ஹிட்டிங்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், அந்த படைகள் மலையில் இருந்து இறங்குகின்ற போது, கிறிஸ்தவ படைகள் மலையில் இருந்து இறங்குகின்ற போது ஒரு மலையே ஒடிந்து முஸ்லிம்கள் மீது விழுந்தது போல ஒரு தோற்றத்தை தந்தது. அந்த அளவுக்கு கடகடன்னு வீரர்கள் இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். பார்த்தாங்க. ஏன்னா ஒரு 15,000 பேர் தானே கீழே நிற்கான். 15,000 2 லட்சம் பேரை படையா வச்சுக்கிட்டு 15,000 பேரை மட்டும் பார்க்கின்ற போது அவனுக்கு எப்படி இருக்குன்னு திமுறை, போனா 2 மணி நேரத்தில் எல்லாரும் வெட்டி போட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில இவர் நம்மளுடைய சலாவுதீன் அய்யூபிக்கு என்னன்னா, மலைக்கு மேல ஏறி யுத்தம் பண்ண முடியாது, அவனை கீழே இறக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கையில ஒரு கை பார்த்துக்கலாம்ங்கிறது இவங்களோட எண்ணம். அதனால படையை சின்னதா காட்டினாங்க. அவன் மலைக்கு மேல இருந்து இறங்கி வந்தான். மற்ற 3 படைகளும் பையன் நவந்தது. பார்த்தானுப்பா, ஏமாந்துட்டோம்டா அவங்கள்ட்ட பாரு, 3 திசையிலையும் இருந்து 4 திசையில இருந்து இப்ப படம் வருது. இந்த மலையில கொஞ்சம் பேர் இறங்க, கொஞ்சம் பேர் ஏற, நதியில விழுந்து 70,000 பேர் செத்து போயிட்டான். இப்படி மிகவும் சாதுரியமாக ஒரு யுத்தத்தை நடத்தினார்கள். இதே சலாவுதீன் அய்யூபி அவர்களுடைய வரலாற்றில் இன்னொரு சம்பவம் உண்டு. கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து, கிறிஸ்தவ படை வீரர்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அவர்களுடைய கைகளில் இருக்கும்போது, பைத்துல் மக்திஸ் அவர்களுடைய கைகளில் இருக்கும்போது, ஒரு முஸ்லீம் பொண்ணை பிடிச்சி கம்ப்ளீட்டா நிர்வாணப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த சகோதரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று கத்தினார். அப்பொழுது ஒரு கிறிஸ்தவ படைவீரன் சொன்னான், நீ கத்துறது என்னைக்குமா உன் அல்லாஹ் கேட்க போது, என்னைக்கு உங்க அல்லாஹ் அவங்களை காப்பாற்ற போறாரு என்று கிண்டல் பண்ணான். சலாவுதீன் அய்யூபி யுத்தத்துல முதல்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த தளபதியும் சண்டை போட்டு வரான். ஒரு முஸ்லீம் படைவீரனுடைய வாள் வேகமா அவன் கழுத்துக்கு போகுது. தடுத்தது சலாவுதீன் அய்யூபி. டக்குன்னு தடுத்துட்டாங்க. அவனை கைது செய்ய, அவனை வெட்டாதன்ட்டு யுத்தத்துல போயிட்டே இருக்கிறாங்க. கைது செய்து கொண்டு வந்து நிறுத்தி விட்டு யுத்தம் முடிந்த பிறகு தன்னுடைய சபையில நிறுத்தி, இப்பொழுது நான் உன்னை கொலை செய்ய போகிறேன், அது நீ யுத்தத்தில் கலந்து கொண்டா என்பதற்காக அல்ல,
என்னுடைய சகோதரியிடம் சொன்னாயே, யா அல்லா யா அல்லா என்று கத்துக்கிறாய், உங்க அல்லாஹ்க்கு என்னை கேட்க முடியும்? எனக்கு கேட்டதுடா, அந்த அல்லாஹ் எனக்கு அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்தான். அல்லாஹ்வுக்கும் கேட்டு விட்டது, அவங்களுடைய கலீஃபாவுக்கும் கேட்டு விட்டது. இன்றைக்கு உனக்கு அதுக்கு தான் தண்டனை, இந்த யுத்தத்துக்கு தண்டனை இல்லைன்னு சொன்னாங்க. இதே சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் தான் இன்னொரு கிறிஸ்தவ படை வீரரை போரில் எதிர்பார்த்தார்கள். அவன் வரல. அவனோட நேரடியாக நம்மளே வாழ் வீச வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை. சலாஹுதீன் அய்யூபி அவன் அவ்வளவு நேர்மையான ஒரு கிறிஸ்தவ வீரன் என்று வரலாறெல்லாம் பேசுகிறது. அவன்கிட்ட நம்ம நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு ஆசை. அவனை காணோம், வரல. உடனே கைது செய்யப்பட்ட கிறிஸ்தவ படை வீரர்களிடம் கேட்கிறாங்க, உங்க தளபதி ஏன் வரல? அவருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட்டு வர வேண்டியதானு சும்மா சொல்றாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, அவருக்கு வேண்டிய மருந்தும் உங்களுக்கு கையகத்து உங்க பகுதியிலே இருக்குது. அது ஒரு மூலிகை செடி, அது உங்க பகுதியில தான் இருக்கு, அவருக்கு கிடைக்கிறது இல்லை. உடனே அந்த மூலிகை செடியையும் தன்னுடைய சொந்த மருத்துவரையும் அந்த தளபதியை நோக்கி அனுப்பினார். ஒரு பக்கம் இவனுக்கு தண்டனை, என் சகோதரி வந்து அழுத நேரத்துல நீ என்ன சொன்ன, அல்லாஹ்க்கு என்னை கேட்க போதுன்னா உனக்கு அதுக்கு தண்டனை. ஆனா உன்னுடைய நேர்மையான தளபதிக்கு வைத்தியம் நானே அனுப்புறேன், என் வைத்தியனே போய் அந்த வைத்தியத்தை பண்றேன். எவ்வளவு பெரிய பெருந்தன்மை சகோதரர்களே! இதையே ஒரு சகோதரர் வந்து ஒரு வரலாற்று நூலில் தி கிளிட்டரிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் என்பதில் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் சிலுவை யுத்தத்தில் காட்டிய பெருந்தன்மை என்பதை 300 பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறார். 300 பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறார். சிறைப்பட்ட கிறிஸ்தவர்களை நீங்கள் போய்விடலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மீட்பு பணத்தை தந்துவிட்டு, ரான்சம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், அதை தந்துவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் பணம் இல்லை. சலாஹுதீன் அய்யூபி தன்னுடைய கைகளிலே இருந்த காசுகளை எல்லாம் போட்டு அவர்களுக்கு மீட்பு பணத்தை பைத்துல் மாலுக்கு கட்டிவிட்டு விடுதலை செய்கிறார்கள். அதையும் மிஞ்சி வந்த போது தன்னுடைய தம்பிக்கு கிடைத்த கனிமத்து பொருள், அவரிடம் இருந்த செல்வம், இதையெல்லாம் கொடுத்து மீட்டு அனுப்புகிறார்கள். சில பெண்கள் அழுகிறார்கள். சலாஹுதீன் அய்யூபி கேட்கிறாங்க, நீங்க ஏன் அழுறீங்கன்னு கேட்கிறாங்க. எங்க கணவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், நாங்கள் இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை, அதனால் அழுகிறோம் என்று. அவர்களை எல்லாம் நான் விடுவிக்கிறேன் என்று விடுவித்து அவர்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பகுதிக்கு அனுப்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் சிலுவை போரிலே தோற்று ஓடியவர், அவர்கள் தான் ஆரம்பிச்சாங்க யுத்தத்தை. சிலுவை போரில் தோற்று ஓடியவர், கைதியாக மாற்றியவர்களை சிலுவை போரில் இருந்து கிறிஸ்தவ பகுதிகளுக்கு திரும்ப அனுப்பின நேரத்துல நாங்க வச்சுக்கிட மாட்டோம்னு சொன்னாங்க. அப்ப அங்கே இருந்து பாதுகாப்புக்காக முஸ்லிம் படைகளை போட்டு அனுப்புனாங்க. அனுப்பும் போது அந்த படைகள் சொல்லிச்சு, சலாஹுதீன் அய்யூபி அவர்களே, அவங்க சொந்த மக்களே அவங்களை ஏற்றுக்கிட மாட்டாங்கிறாங்க, அவங்களுடைய கோட்டைகளுடைய கதவுகளை மூடி விட்டார்கள், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. கூட்டு வந்து நம்ம பகுதியில் வாழ வைத்தான்னு சொன்னாங்க. என்ன பெருந்தன்மை! இஸ்லாம் வந்து மனிதர்களை அழிப்பதற்காக வந்த மார்க்கம் அல்ல, இஸ்லாம் வந்து மனிதர்களை வாழ வைப்பதற்காக வந்த மார்க்கம். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கு. நம்ம இஸ்லாத்தை சொல்லுவோம், நீ கண்டிப்பா இஸ்லாத்துக்கு வந்துதான் ஆகணும்னு நம்ம சொல்ல மாட்டோம், லா இக்ராஹ ஃபித்தீன். ஆனால் இஸ்லாத்தில் கட்டாய மதமாற்றம் இல்லை என்று சொல்லுகின்ற நாமே தெளிவாக சொல்லுவோம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம், அது அல்லாத மார்க்கம் யாரிடம் இருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனா அது கியாமத் நாளையில முடிவு செய்யப்படும். ஆகவே சகோதரர்களே, சலாஹுதீன் அய்யூபியுடைய காலகட்டத்திலே 3வது சிலுவை யுத்தத்தில் நாம் இந்த பைத்துல் முகத்தஸை மீட்டோம். பயந்தான கிறிஸ்தவெல்லாம், அந்த குழந்தைகள் எல்லாம், பெண்களுடைய வயிற்றில் இருந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்து கொலை செய்தவன் சலாஹுதீன் அய்யூபி நம்மளை எப்படி விட போறாரு அப்படின்னு. ஆனால் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் அறிவித்தார்கள், சர்ச்சில் அடைக்கலம் புகுந்து கொண்டவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்கி விட்டேன். பாதிரிமாரெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தான்னா, மக்களை கொள்ளை அடிச்சு எக்கச்சக்கமா வச்சிருந்தான் பணம். அவன் சர்ச்சை விட்டு போனா அந்த பணத்தை எல்லாம் எப்படி எடுத்துட்டு போறதுங்கிற ஒரு பெரிய கலக்கம் அவர்களுக்கு இருந்தது. அந்த பணத்தை எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன பணம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்குன்னு அறிவிச்சாங்க, எதையும் நாங்கள் பைத்துல் மாலுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொன்னார்கள். இப்போ 3வது சிலுவை யுத்தத்தோட நிக்கல, அது பிறகு சிலுவை யுத்தம் 9 சிலுவை யுத்தம் நடக்குது. 9 சிலுவை யுத்தத்திலும் அவர்கள் தோற்றார்கள். 9 சிலுவை யுத்தத்திலும் அவர்கள் தோற்றார்கள். 152 வருஷம் 152 வருஷம் இந்த சிலுவை யுத்தம் நடந்தது. 1095 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிலுவை யுத்தம் 1252 தான் முடிவிட்டது. ஆக அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை வெற்றி கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய பழிவாங்கும் தன்மையும், முஸ்லிம்களிடமிருந்து ஜெருசலத்தை மீட்க வேண்டும் என்ற எண்ணமும் கிஞ்சிட்டும் குறையவில்லை.
கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கடவுளாக கருதுகின்ற ஜீசஸ், அவரை கொலை செய்தது இந்த யூதர்கள். தங்களுடைய கடவுளையே கொலை செய்தவர். அவங்க கூட இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிற்கிறாங்க. யாருக்கெல்லாம் வரலாற்றில் சண்டை வந்தா வரணும்? யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் தான் பெரிய சண்டை வரும். அது அன்னைக்குள்ள பாதிரிமாருக்கு இருந்த. அதனாலதான் உமர்லா தலாவிடத்தில் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு இங்க இதுல இடம் கொடுத்துறாதீங்க, நபிமார்களே கொலை செய்தவர்கள் என்பது அவங்களுக்கு வழங்கப்பட்ட சர்டிபிகேட் அல்லாஹ்வும் சொல்லு. ஆகவே சகோதரர்களே, அந்த சிலுவை தங்களுக்கு பிறகு அவர்கள் முஸ்லிம்களை ஜெயிக்க முடியும் என்ற எண்ணத்தை விட்டார்களே தவிர மீண்டும் இதே இடத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் என்ற ஆசையை அவர்கள் விடவில்லை. இந்த நிலையில்தான் முதல் உலக போர் நடந்தது. 1917-18 முதல் உலக போர் முடிவுக்கு வந்தது. முதல் உலக போருக்கு என்ன காரணம் என்று கேட்டால், சந்தை பிடிக்கின்ற ஆங்கிலேயர்களுடைய ஆசைக்கும் மற்ற ஆசைகளுக்கும் என்னெல்லாம் காரணங்கள் சொல்வார்கள். ஆனால் கணபதி ராமன் என்பவர் எழுதி நம்மளுடைய பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த கிளாஸ் டெக்ஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி என்ற நூலிலே மிக தெளிவாக சொல்லுவார், கிலாபத்துக்கு கீழே இருந்த துருக்கி கிலாபத்துக்கு கீழே அப்போ மிகப்பெரியது ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. அதை உடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எண்ணம் முதல் உலக போருக்கு இருக்கவில்லை என்று அவர் எழுதுகிறார். ஆகவே முதல் உலக போரின் வெற்றிக்கு பின் சிரியா அவனுடைய தலைநகரமாகிய டமாஸ்கஸ், அங்கதான் சலாவுதீன் ஐயூபியினுடைய கபர்ஸ்தானம் இருக்கிறது. லார்ட் ஆலன்பி என்பவன் அந்த கபர்ஸ்தானத்துக்கு உள்ளே சென்று, எப்போ சிலுவையத்தை நடந்தது 1995 சொன்ன உங்கள்கிட்ட, 1917 ஏகதேசம் 900 ஆண்டுகளுக்கு பிறகு, 1000 வருஷத்துக்கு கொஞ்சம் தான் குறவு, 900 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் உலக போரின் முடிவில் லார்ட் ஆலன்பி என்பவன் சிரியாவுக்குள்ள புகுந்து சலாவுதீன் ஐயூபியினுடைய கபர்ஸ்தானத்துல போய் காலை வச்சுட்டு சொன்னானா, லுக் சலாவுதீன், we are back, the crusade ends here only அப்படி என்று சொன்னானா. சலாவுதீன் இங்கேப்பா, நாங்கள் ஜெயித்து விட்டோம். 900 வருஷம் கழிச்சு நாங்க அந்த பகை என்ன செய்யல, விடல. 900 வருடங்கள் கழித்து நாங்கள் ஜெயித்து விட்டோம். the crusade ends here, சிலுவை யுத்தங்கள் இன்றுதான் முடிவடைந்தது என்று சொன்னான். அதை எழுதுகின்ற நேரத்துல நான் எழுதுவேன், சலாவுதீன் ஐயூபி உயிரோட இருந்தா நீ அந்த ஏரியாக்குள்ளே வந்திருக்க. கபர்ஸ்தானத்துல காலை வச்சுட்டு பேசுறது ஒரு பெரிய இது இல்லை. ஆகவே சகோதரர்களே, இந்த பகை எந்த அளவுக்கு வளர்க்கப்படுகிறது என்று சொன்னால், 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரங்கள் தவிர்க்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கு மேல பழிய சொன்னாங்க. இன்னைக்கு அமெரிக்காக்காரனே சொல்லலாம், அது எங்களுடைய வேலை தான். அந்த இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டு 11ஆம் தேதி தகர்க்கப்பட்டது என்று சொன்னால், 13ஆம் தேதி புஷ் சொன்னா இந்த மாடர்ன் குருசுவேட் ஹஸ் ஸ்டார்டட், நவீன சிலுவை யுத்தங்கள் தொடங்கிவிட்டதுன்னு சொன்னான். எப்போ? 2001. 1095 நடந்த யுத்தத்தை 2001 சொல்லானா, அந்த பகையை 1000 வருடங்கள் மனதில் வைத்து என்ன செய்கிறார்கள், வளர்க்கிறார்கள். இஃப் யூ ஆர் நாட் வித் அஸ் யூ ஆர் அகென்ஸ்ட் அஸ் என்ற ஒரு வார்த்தையை புஷ் அடிக்கடி சொல்வார். நீங்கள் எங்களோடு இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களோடு இருக்கிறீர்கள் என்று பொருள் என்று புஷ் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவான். இது பைபிளிலே மத்தாயி என்ற பிரிவிலே 12வது அத்தியாயத்தின் 30வது வசனம். இஃப் யூ ஆர் நாட் வித் அஸ் யூ ஆர் அகென்ஸ்ட் அஸ் என்கிறது ஒரு பைபிள் வசனம். ஆகவே நடந்து கொண்டிருப்பது ஏதோ தீவிரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்று நமக்கு அவர்கள் மேலெழுந்த வாரியாக பூசி மொழியை சொன்னாலும் நடந்து கொண்டிருப்பது தெளிவான ஒரு சிலுவை யுத்தத்தினுடைய தொடர்ச்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. It is a religious war and it is never have been a war against terror. தீவிரவாதத்துக்கு எதிரான யுத்தம் அல்ல, 2 மதங்களுக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் இடையே உள்ள யுத்தம் இது. ஆகவே சகோதரர்கள், கடந்த 10 ஆண்டுகளாக இவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தின் மேல் தடுக்கின்ற போரைத்தான் வேறு பெயரால் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பைத்துல் முகத்தஸுக்கு வருவோம். 1917 கிலாபத்து விழுந்த பிறகு நம்மளுடைய கிலாபத்தை இழந்து இன்றைக்கு 84 வருஷம் தான் ஆச்சு. முஸ்லிம் சமுதாயம் தலைமை இல்லாமல் போய் 84 வருஷம் தான் ஆச்சு. இதை வேற வார்த்தைகள்ல சொன்னா, நம்ம சமுதாயத்துல தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி, முளைப்பவனெல்லாம் தலைவன் என்று சொல்லி இந்த சமுதாயம் ஒரு பெரிய குழப்பத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறதே. இது இந்த குழப்பமெல்லாம் தீர வேண்டும் என்று சொன்னால், கிலாபத்து இருந்திருந்தால் இந்த குழப்பம் தீர்ந்திருக்காது. கலீஃபா ஒரு அறிவிப்பை செய்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் கீழே இருந்து விவாதிக்க முடியாது. அப்படி உங்கள்ட்ட எங்கள்கிட்ட மாற்று கருத்து இருக்கிறது என்று சொன்னால் கலீஃபா ஒரு கோர்ட்டை வைப்பாரு,
சீப் காசியை நியமித்திருப்பாரு ஏற்கனவே. ஏன்னா இஸ்லாமிய ஆட்சியில முதலா நம்ம செய்யறது சீப் காசியை என்ன செய்திருவோம், அப்பாயிண்ட் பண்ணிடுவோம். எல்லாரும் தங்களுடைய கருத்தை சொல்லலாம். சீப் காசி ஒரு கருத்தை கலிஃபாவிடம் பரிந்துரைப்பார், அதுதான் சட்டமாக இருக்கும். இதுல தப்பா முடிவெடுத்தா கூட அந்த கலிஃபாவுக்கு ஒரு கூலி உண்டுங்கிறான். அல்ல தண்டிப்போம்னு சொல்லல, ஒரு கூலி உண்டு. அது சரியாக முடிவெடுத்திருப்பாரு என்று சொன்னால் அவருக்கு 2 கூலி உண்டுன்னு சொல்றான். அப்போ சமுதாயம் பிளந்து விடக்கூடாது, ஒடிந்து விடக்கூடாது, இது சிக்கலுக்கும் சின்ன பின்னமாக போகின்ற நிலைக்கும் இது ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எவ்வளவு நெகிழ்த்தன்மை வைத்திருக்கிறான் பாருங்க. உங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு வரலாம். ஒரு இமாம் நல்ல எண்ணத்துல ஒரு கருத்தை சொல்லி அது தவறா முடிந்தால் அவரை நான் தண்டிக்க மாட்டேன், அவருக்கு நான் ஒரு கூலி கொடுப்பேன். அவர் சரியாக சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு 2 கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் அந்த முடிவெடுக்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் அவ்வளவு பிளெக்சிபிளா வச்சிருக்கான். ஆனா நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு குழப்பத்துக்குள்ள ஆயிட்டு இருக்கேன். அது 2வது வேற சமாச்சாரம். அப்ப முதல்ல இந்த கலிஃபாவே கலாபத்தை தான் உலகத்தினுடைய முஸ்லிம்களுடைய தலைமையாக இருந்தது. நாங்க இந்த கலாபத்தை பத்தி ஒரு சின்ன மலர பத்திரிகையில போடுகின்ற நேரத்தில் நிறவில் இருந்து ஒரு சகோதரன் ஒரு லெட்டர் எழுதணும். கிலாபத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்டையும் சொல்லு. நிறவிங்கிறது நம்மளுடைய தஞ்சாவூருடைய எண்டு, பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ அந்த பகுதி பிரான்ஸோடைய ஆட்சிக்குள்ள இருந்தது. இப்ப இந்த விநாயகர் சதுர்த்தில எல்லாம் தாரதப்பட்டெல்லாம் அடிச்சுட்டு போறோம் பாருங்க. இதே மாதிரி அந்த சமயத்துல அங்க ஒரு கோயில்ல இது வந்துட்டா முஸ்லீம்கள் தூங்கவே முடியாது. ராத்திரி 2 மணிக்கு சாமிக்கு கல்யாணம் போறான், சாமி கல்யாணம் பண்றாரா இல்லையோ ஒரே கொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான், தூங்க முடியாது. அவர்களுடைய தொழுகைகள்ல பெரிய இடையூறு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு கடிதம் எழுதினவனுடைய தாத்தா துருக்கியில் இருந்த கலிஃபாவுக்கு லெட்டர் எழுதினாராம். கலிஃபா அவர்களே, நாங்கள் இப்படி இந்த நிறைவிங்கிற பகுதியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதி பிரான்சுடைய ஆட்சிக்குள்ள இருக்கு. இங்க நடக்கக்கூடிய ஊர்வலத்தால ஒருவத்தையும் தொழ முடியல, வேணும்னே பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு. உடனே துருக்கியில் இருக்க கலிஃபா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு கடிதம் எழுதினாங்களாம். என்னுடைய குடிமக்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு புகார் வந்திருக்கு, நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லைன்னா நாங்க நேரடியா நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும். இன்னைக்கு வரைக்கும் தாரதப்பட்ட அங்க அடிக்கல. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், எடுத்ததுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் கோவப்படுறதும் கள்ள தூக்கிறதும் அடி வாங்குறதும் கடைசியில கேஸ் எழுதுறதும் ஜெயிலுக்கு போறதும் இருக்குது. கிலாபத்து இருந்திருந்தால் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் சுமூத்தாக தீர்வுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே அந்த தலைமையை இழந்து இன்று 84 இன்றைக்கு ஒரு 84 85 வருடங்கள் தான் ஆச்சு. முதல் உலக போருக்கு பிறகு 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். யூதர்களுக்கு ஒரு நாடை உருவாக்குவோம் என்று ஐரோப்பியர்கள் சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமாக 1948 யூதர்களுக்கு என ஒரு நாடை உருவாக்கி அதில் யூதர்களை கொண்டு வைத்து விட்டார்கள். அப்ப யூதர்களுடைய திட்டம் தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். யூதர்கள் என்ன சொல்லாங்கன்னா, தியோடர் ஹெசல் 1895 சொன்னது யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று சொன்னதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அந்த இடத்தில் யூதர்கள் அல்லாத வேற யாரும் இருக்கவே கூடாது, அதனுடைய தலைநகரா ஜெருசலம் இருக்கணும். ஜெருசலம்ங்கிறது ரொம்ப டிப்ளமேட்டிக்கானது, ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு முடிவு. ஜெருசலம் நபிமார்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். குறிப்பாக நம்மளுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய மற்ற மைய பகுதியாகவும் தளமாகவும் அமைந்தது. அந்த ஜெருசலம் கிறிஸ்தவர்களுடைய கடவுள் பிறந்த பூமி, அவங்களுடைய வார்த்தையில சொன்னான், அவங்களுடைய கடவுள் பிறந்த பூமி. அதை மையமா வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்வானா, அந்த இடத்துல யூதர்களுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்ற பொருளில் தான் அவர்கள் யூதர்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்றாங்க. யூதர்கள் அல்லாத கிறிஸ்தவர்களை கூட நாங்க அங்க தங்க விட மாட்டோம்ங்கிறதா. இப்ப என்ன செய்துட்டு இருக்கான்னு சொன்னா, ஜெருசலத்தை சுத்தி சுவர் எழுப்பிட்டு இருக்கான். 2011 ஏப்ரல் 5 ஒரு சுவரை பெருசா எழுப்பி இந்த பக்கத்துல உள்ளவங்க அந்த பக்கம் போக விடாம அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போனா ஈஸ்ட் ஜெருசலம் மட்டும்தான் நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்றான். ஆனா ஒரு சுவரை கட்டினா இந்த பக்கம் உள்ளதும் பாதுகாக்கப்பட்டு விடும்ல, அந்த அளவுக்கு ஜெருசலத்தை பிரித்து வைத்திருக்கான். அதுக்கு பிறகு நம்ம பாபர் மஜீதுக்கு சொன்ன மாதிரி ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. பாபர் மஜீதுக்கு சொன்ன மாதிரி இல்ல, ஆக்சுவலா யூதர்கள் சொன்னதே இங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள். சாலமன் ஆலயம் என்பது இந்த பைத்துல் முகதஸ் இருக்கே, அது கீழே தான் இருக்கு. அந்த பைத்துல் முகதஸ் அந்த சாலமன் ஆலயத்தை இடித்து விட்டு தான் ஹசரத் நம்மளுடைய கலீஃபா உமர் அல்லா தாலா அவர்கள்
பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க, அதனால நாங்க அதை தோண்டி பார்க்கிறோம்னு சொல்லி அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நின்ன பள்ளிவாசலை இடிச்சுக்கிட்டு, பள்ளிவாசல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி உயர்ந்து நிக்குது, அதை இடிச்சுக்கிட்டு அது கீழே கோயில் இருக்கான்னு பார்த்தாலும் பாருங்க இங்க. அதே மாதிரி அங்க சாலமோன் ஆலயத்தை இடித்து விட்டு பார்ப்போம்னு கீழே சுரங்கம் தட்டி அதனுடைய பவுண்டேஷனை வீக் ஆக்குறான். பல நேரங்களில் ஒவ்வொரு ஜூன் மாசமும் 31 நோம்புல நோம்பு ஜூன் மாசம் வந்ததுன்னா பாலஸ்தீன மக்கள் மிகப்பெரிய கெடுபிடிக்க ஆளாவார்கள். போய் நாங்க அந்த ஆலயத்தை இல்ல போய் பிரார்த்தனை பண்ண போறோம்னு போயிடுவோம். ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர் ஏரியல் சோரானோ போயிட்டான். ஆனால் அதில் 4000-5000 முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள். இன்னைக்கு அவங்க அதை விட்டு கொடுக்கல. 1967 அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு நடந்த யுத்தத்தில் அரபு நாடுகள் தோத்துது. அப்ப என்ன செய்தானோ, பைத்துல் முகதஸ் கிட்ட வந்துட்டானோ. 73 அதே போல அவர்கள் நம்மளுடைய பெருநாள் அன்னைக்கு தான் அந்த யுத்தத்தை ஆரம்பிச்சா. நம்ம எல்லாம் பெருநாள்ல இருக்கும்போது ஈஸியா இடத்த பிடிச்சிட்டு போயிட்டான். 1973 அவன் ஒரு விழாவை கொண்டாடிட்டு இருக்கும் போது எகிப்து உள்ள போய் அதை பிடிச்சிட்டு அவனுக்கு தெரியாம. அதற்கு பிறகு என்ன செய்தான், மொத்தமா தோத்து போனா இஸ்ரேல நம்ம கையை விட்டு போயிருமேன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை வழியா ஒரு ஒப்பந்தத்தை போட்டான். அந்த ஒப்பந்தத்துல நாங்க ஜெருசலத்தையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் தொட மாட்டோம், எங்களை மீதி இடத்துல எங்களை விட்டுருங்கன்னு சொன்னான். மீதி இடத்துல விட்டுட்டோம். ஆனா இப்ப என்ன சொல்றான்னா, மொத்த இடமும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை மொத்தமாக பிடிப்போம் என்று சொல்லலாம். இதுக்கு என்ன தெரியுமா சொல்லலாம், ஓல்டு டெஸ்டமென்ட் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாடு இருந்து சில வசனங்களை சொல்லுகிறார்கள். அந்த வசனத்துல சில பகுதிகள் வருது. அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், இந்த பைபிளோட 2 கண்டென்ட்டையும் இவங்களே தான் உருவாக்குறாங்க. அப்பப்ப ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம டாக்டர் ஜாயித் நாயக் அவர்கள் மிக தெளிவாக வரிக்கு வரி முதல் எடிஷன்ல என்ன இருந்து, 2வது எடிஷன்ல என்ன இருந்து, 3வது எடிஷன்ல என்ன இருந்து, 18வது எடிஷன்ல என்ன இருந்தது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன இருந்தது, லண்டன் வெர்ஷன்ல என்ன இருந்ததுன்னு போட்டு புக்குன்னு கிழித்துட்டு இருக்கிறாரு. ஆகவே சகோதரர்கள், அவர்கள் பைபிள்ல சில வசனங்களையும் இணைத்து பைபிளும் அதைத்தான் சொல்லுதுன்னு கிறிஸ்தவர்களையும் தங்களுடைய இதுக்கு அழைத்து கொண்டார்கள். அழைத்து பைத்துல் முகதஸை நாங்கள் கைப்பற்றியே தீர்வோம். அதுக்கு கீழே தான் சாலமோன் ஆலயம் இருக்கின்றேன். சாலமோன் ஆலயத்துக்கு வரைபடமும் போட்டிருக்கேன். நாங்க எங்க பத்திரிகையில அதை நாங்க பெருசா போட்டிருந்தோம். ஒரு வரைபடம் போட்டிருக்கேன். அது மொத்த ஜெருசலத்தையும் சூழ்ந்து இருப்பதாக இருக்கிறது. ஆனால் பிந்தின காலகட்டத்தில் வரலாறு மாறி போய்விட்டது. என்னாச்சுது, 1948 யூதர்களை யூத நாடு என்று உருவாக்கும் போது 7,32,000 முஸ்லீம்கள், பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளாக ஆனார்கள். இவர்கள ஒரு பெரும்பகுதியினர் லெபனான்ல இருக்கக்கூடிய ஷாப்ரா சத்துலா என்ற 2 அகதிகள் முகாமிலே தஞ்சம் புகுந்தார்கள். 1982 செப்டம்பர் 17, 18, 19 அந்த 3 இடங்களையும் குண்டு போட்டு அழித்தார்கள். ஆண்களெல்லாம் தனிமைப்படுத்திட்டு பெண்களை எல்லாம் கொலை செய்தானுவோம். இதுல வெகுண்டெழுந்த ஒரு இஸ்லாமிய இயக்கம், அதாவது ஹிஸ்புல்லாங்கிற அமைப்பு யூதர்களை குறிவைத்து 2000வது ஆண்டில் லெபனானை பிடித்திருந்த யூதர்களை விரட்டினார்கள். 2006 அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட சண்டை, இஸ்ரேல் தோற்று போனது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் ஜெயிக்கவே முடியாதவர்கள். யூதனா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம ஆட்கள் எல்லாம் யூதனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா அவன் பெரிய வீரன். அவ்வளவு அரபு நம்மகிட்ட சொல்லுவான், அவ்வளவு அரபு நாட்டுக்கு மத்தியிலும் ஒரு சின்ன நாடு இருந்துட்டு என்ன வேலை காட்டுறான் அப்படின்னு. அரபு நாடுகள் ஒன்னா சேர்ந்தா 1 மணி நேரத்துக்கு கூட இவனால தாக்கு பிடிக்க முடியாது. 1 மணி நேரத்தாக இவனை தாக்கு பிடிக்க முடியாது. ஆகவே சகோதரர்களே, 2006 ஹிஸ்புல்லாவிடம் வாங்கிய அடியில 107 நகரங்களும் அவர்களுடைய வியாபார தளங்களும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஆலைகள் இருந்திருக்க பகுதிகளும் அழிக்கப்பட்டது. உடனே ஓடி போய் ஐக்கிய நாடுகள் சபையில போய் தஞ்சம் புகுந்த அமெரிக்கா வழியா ஒப்பந்தம் சமாதானம்னு சொன்னான். இவங்க சொன்னாங்க, பைத்துல் முகதஸையோ மற்ற பகுதிகளுக்கு பக்கத்திலே போக மாட்டான்னு சொன்னா நாங்க இப்ப ஒத்துக்கிடுவோம் சொன்னோம். சகோதரர்களே, அவங்க சிரியாவை தாக்கிட்டா போதும், லெபனானை தாக்கிட்டா போதும், அல்லது ஜோர்டானை தாக்கிட்டா போதும்னு சொல்லி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள் பயப்படக்கூடிய 2வது சமுதாயமாக, முதல் சமுதாயமாக எது இருந்தது என்று சொன்னால் 1948 யூதர்களுக்கு ஒரு நாடை உருவாக்குனாங்க பாருங்க. அப்போ உடனே இமாம் ஹசனுல் பன்னா ஷஹீத் அவர்கள் உயிரோட இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பெரிய அடாவடித்தனத்தின் மூலம் 56 நாடுகள் தான் அப்ப ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து அப்பதான் ஆரம்பிச்சாங்க ஐக்கிய நாடுகள் சபையை. 56 நாடுகள்ல 33 நாடுகள் யூதர்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி. ஆனா அமெரிக்கா அத்தனை பேரையும் மிரட்டி
அமெரிக்காவுக்கு சாதகமான அல்லது யூதர்களுக்கு சாதகமாக வாக்கெடுப்பு மாறும் வரைக்கும் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தான். தள்ளி போட்டுட்டு வந்து கடைசியில் எல்லா நாடுகளையும் மிரட்டி 8 நாடுகளை தவிர மீதி நாடுகள்லாம் யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பதை ஆதரிப்பதாக காட்டினான். உடனே ஹசனுல் பன்னா ஷஹீத் அவர்கள் இன்னைக்கு எகிப்துல வந்து ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணி அங்க ஆட்சியை பிடிச்சி அரசியல் நிர்ணய சட்டத்தை நாங்கள் மாற்ற இருக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல முகமது மோர்சி அவர்கள் எல்லாம், இவர்களோட இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர். அவர் சொன்னார், ஐக்கிய நாடுகள் சபையில் யாரும் முஸ்லிம் நாடுகள் எதுவும் அங்கம் வகிக்க கூடாது, எல்லாரும் வெளியில வாங்க, முஸ்லிம்களுக்கென ஒரு சபையை நாம் உருவாக்கி யூதர்களோடு யுத்தம் செய்து நாம் அங்கிருக்க பாலஸ்தீன முஸ்லிம்களையும் மீட்போம், யூதர்களை அங்கிருந்து விரட்டுவோம் சொன்னார். அப்ப யாருமே அதை கேட்கல. ஆனால் அவர்களுடைய முஸ்லிமின் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு இஸ்ரேலை ஒழிப்பதற்கு வெறும் 3 மணி நேரங்கள் இருக்கின்ற நேரத்தில் அமெரிக்காவும் லண்டனும் வந்து ஆங்கில நாடு பிரிட்டனும் வந்து சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எகிப்தை ஆட்சி செய்து கொண்ட கிங் ஃபாருக பாரு, இகானில் இப்ப வந்து யூதர்களை ஜெயிக்கிறா மட்டும் நீ பாத்துறாத, நாளைக்கு கிங் ஆட்சி மன்னர் ஆட்சியை மாத்திக்கிட்டு அங்க இஸ்லாமிய ஆட்சி வரணுங்கிறாங்க, உடனே நீ இவர்களை கைது செய்ய சொன்னான். அதனால 3 மணி நேரம் அப்ப ஹசல் பண்ணா டைம் கேட்டார். 3 மணி நேரம் கூட இந்த யூதர்களை ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டு வந்து நீ என்ன கைது பண்ணிக்கன்னு சொன்னார். ஆனா யுத்தம் முடிவதற்குள்ளால் கைது செய்து விட்டார். அந்த நேரத்துல யூதர்கள் சிறைப்பட்ட யூதர்களிடம் கேட்டார்கள், இந்த உலகத்துல ஒண்ணுக்குமே பயப்பட மாட்டீங்களா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு. ஐயா, இந்த இஹ்வானுல் முஸ்லிமின் இயக்கத்தை சொன்னாருங்க பத்தியா, எங்களை பார்த்தவன சொல்லலாம், அல்லாஹ் எங்களுக்கு எனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான். ஏன்னு கேட்டா, நான் ஷஹீதாக போறேன், சொர்க்கத்துக்கு போறேங்க. ஆகவே அவர்கள் இங்கே மரணிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நாங்க உலகம் முழுவதும் இருந்து இங்க எதுக்கு வந்திருக்கோம், வாழுவதற்காக வந்திருக்கோம். வாழ்வதற்கும் மரணிப்பதற்கும் வந்த கூட்டம் சண்டை போட்டால் வாழ வந்த கூட்டம் தான் தோக்குமே தவிர மரணிக்க வந்த கூட்டம் ஜெயிக்கும். இதை வந்து நீங்க ஹாலித் பின் வலீது ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரோமர்களுக்கு எழுதின லெட்டர்ல அதைத்தான் சொல்வார். உலகிட்ட எப்படி மங்கைகளையும் மதுவையும் விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதோ அதே போல என்னிடத்தில் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம். அதனால நம்ம பொருதி பார்த்துருவோம், இல்லைன்னா சமாதானத்துக்கு வந்துரு சொல்லுவாங்க. அதே போல அவர்கள் இஹ்வானுல் முஸ்லிமின் இயக்கத்தை பார்த்து பயந்தார்கள். இப்பொழுது ஹிஸ்புல்லா என்ற இயக்கத்தை பார்த்து அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. அதன் பிறகு வரலாற்று மீறி நம்மளுடைய காசா பகுதியில முஸ்லிம்களுக்கு நடந்த கொடுமைகள், தண்ணி கிடையாது, வேஸ்ட்களை மாத்துறதுக்கு, அதாவது குப்பைகளை அள்ளிட்டு போறதுக்கு இது கிடையாது, மருந்து கிடைக்காது. சாதாரண ஒரு தலைவலி வந்தது அல்லது ஒரு காயம் வந்ததுன்னு சொன்னா அது செப்டிக் ஆகி சாகுற வரைக்கும் இருந்தாகணுங்கிற நிலை. ஆனா 2010 அல்லாஹ் வந்து அந்த நிலையை பெரிய அளவுல மாற்றினார். அதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஒன்றை டாக்டர் யூசுப் கல்லாயி அவர்கள் சொல்லுகிறார்கள். பைத்துல் முகத்தஸை சுத்தி வாழ்கின்றவர்களுக்கு ஒரு நிலை வரும், அவர்கள் கதறுவார்கள், சாப்பாடு இல்ல. ஒரு 5000 பேர் வாழக்கூடிய இடத்துல 15 லட்சம் பேர் வாழ்றாங்க. எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. எல்லாரும் இந்த நம்ம ட்ரெயின்ல இருக்கக்கூடிய 3 டயர் 4 டயர் மாதிரி தான் பர்த் வச்சு படுக்கணுங்கிற மாதிரி சொல்லு. அவர்கள் கதறுவார்கள். உலகத்தில் உள்ள முஸ்லீம்களும் உதவி செய்ய தயாரா இருப்பார்கள், அந்த உதவி அவர்களுக்கு சென்று அடையாது. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய ஈமானை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன செய்வான், வெட்டியை கொடுப்பாமா. அந்த அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் அழகாக செயலில் வந்திருக்கிறது. 2010 இஹ்வானுல் முஸ்லிமின் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எகிப்துல தேர்தலில் ஜெயிச்ச உடனே எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கு இருந்த செவரை உடைச்சு விட்டாங்க. வரலாற்று நம்ம ஹிந்து பத்திரிகை கூட எழுதும் போது என்ன சொன்னா, முதல்ல ஒரு 10-15 நோயாளிகள் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக எகிப்துக்கு வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஓரளவு கிடைக்குது. நீங்க பத்திரிகைகள்ல பாப்பீங்க, அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாம இருந்தாங்க. ஆனா 2009 ஆரம்பிச்சு 2010 யூதர்கள் வந்து திரும்ப ஒரு தாக்குதல் நடத்தினா அதை ஹமாஸ் எதிர்கொண்டு யூதர்களை தாக்கினார்கள். அதிலேயும் யூதர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். ஆகவே யூதர்களுக்கு ஒரு அச்சம் வந்து விட்டது, அவர்களுடைய அழிவு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஜெருசலத்தை மையமாக கொண்டு யூத ஸ்டேட்டை அமைச்சுதான் ஆவோம்னு சொல்லி முள்ளுவேலிகளை கட்டிக்கிட்டு இருக்கிறான், பெரிய பெரிய சுவர்களை கட்டி கொண்டு இருக்கிறான். ஐக்கிய நாடு சபையில் இந்த தீர்மானம் வரும்போதெல்லாம் உள்ள அமெரிக்கா நிறுத்துது அல்லது கண்டிக்குது. நீ கண்டிக்கிறிய, அங்க நடக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வீடுகளை பிடுங்கி விட்டு அங்கே யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்துகிறார்கள், ஜெருசலத்தை சுத்தி சுவர் எழுப்புறான்னு சொன்னா அமெரிக்கா சொல்லு, அதை நான் கண்டிக்கிறேன், ஆனா அதை இந்த சுவரை எழுப்புறதுக்கு நான் தான் பணம் கொடுக்குறேன், அதை தடுக்க முடியாதுன்னு சொல்றான். இந்த அளவுக்கு அவர்கள் கைகோர்த்து கொண்டு
பைத்துல் முகதஸை நாங்கள் வீழ்த்தியே ஆவோம், அந்த இடத்தை கையகப்படுத்தி ஆவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அல்லாஹ் ஹிஸ்டரியை பெரிய அளவுல மாத்திட்டு இருக்கான். எந்த அளவுக்கு மாத்தி கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால், துருக்கியிலே இருக்கக்கூடிய ஆட்சி என்ரோகன் என்று தையீப் என்ரோகனை பற்றி ஒரு வரி மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 2010 ஒரு பெரிய தாக்குதலை யூதர்கள் நடத்தினாங்கல்ல, அப்ப என்ரோகனு கூட யூதர்கள் கூட வைஸ் பிரசிடென்ட விட்டு பேச விட்டாங்க டிவியில. ஒரு நம்ம இதுல எல்லாம் நேருக்கு நேருன்னு சொல்றாங்க, அந்த நேருக்கு நேருங்கிற மாதிரி லண்டனுடைய தொலைக்காட்சியில் பாக்ஸ் நியூஸ் உட்பட, அமெரிக்காவுடைய பாக்ஸ் நியூஸ் உட்பட எல்லாருமே சேர்ந்து ஒரு நேருக்கு நேர் ஒரு இதை வச்சாங்க. அப்ப 2 பேரும் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. 2 பேரும் உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். அப்போ இஸ்ரேலுடைய சொன்னா, நான் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கிறேன், வைஸ் பிரசிடென்டாகவும் இருக்கிறேன் இஸ்ரேலுக்கு அப்படி. அப்ப இவரு என்ரோகர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, உலகம் முழுவதும் நாடு இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தீங்க பாருங்க நீங்க, உங்களை உலகம் முழுவதும் ஐரோப்பியர்கள் கொலை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்வதற்கு இடம் கொடுத்தார்ல துருக்கி கலிஃபா, அவருடைய கொள்ளு பேரம் தான் நாம் சொன்னார். திருப்பி திருப்பி சொல்லப்பட்ட 54 வார்த்தைகள் என்று இந்து பத்திரிகை நடுப்பக்கத்தில் கட்டுரை எழுதுது. உலகத்தில் உள்ள மீடியாவில் அவ்வளவும் இவர் சொன்ன அந்த வார்த்தை திரும்ப 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 வந்துட்டு இருந்தான். எல்லாரும் என்ரோகனே என்ன சாதாரண ஆளுன்னு நினைக்கிறாங்க. சுல்தான் முகமது II கொள்ளு பேரனவர். இப்ப பர்மால போய் பார்த்துட்டு கண் கலங்கி நான் என் ராணுவத்தை அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே சகோதரர்களை, பைத்துல் முகதஸை மீட்கின்ற அளவில் என்ரோகன் தன்னுடைய முடிவுகளை பலமாக வைத்திருக்கிறார். இஹ்வானுல் முஸ்லிமீன் இயக்கத்தை சார்ந்தவர்கள் 1942 அவங்களுக்கு கைகிழங்கு அடி கொடுத்தாங்களே, அந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் இயக்கத்தினுடைய இன்னொரு பிரான்ச் தான் ஹமாஸ். அவங்களுடைய மிலிட்டரி விங் தான் ஹமாஸ். அவர்களுக்கு கையில அல்லாஹ் எகிப்தினுடைய ஆட்சியை கொடுக்கிறான். துனிசியாவிலே ராசித் கன்னௌசி என்பவர் அங்க இருக்கிற சட்டத்தை மாற்றி ஒரு புது சட்டம் எழுதியிருக்காரு. அவர் ஜெயிச்சு ஒரு புது சட்டத்தை எழுதியிருக்காரு. அதுல இஸ்ரேலோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ள மாட்டோம். ஃபாரின் ரிலேஷன்ஸ் பத்தி சொல்லும் போது முதல் செக்ஷனே இதான், இஸ்ரேலோடு எந்த ரிலேஷனையும் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம். இஸ்ரேல் என்ற நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. தீவிரவாதத்தின் மூலமும் ஆக்கிரமிப்பு மூலமும் உருவாக்கப்பட்ட நாடு அது. நீ எந்த ஜனநாயகத்தை சொல்லியோ அந்த ஜனநாயகத்தின்படி உருவாக்கப்பட்ட நாடு அல்ல. ஒன்னு யூதர்களுடைய தீவிரவாதம், இன்னொன்னு அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு யுக்திகள், இவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட நாடு. அதனால இஸ்ரேல் என்ற நாட்டை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோங்கிற ஆட்சி அங்க வந்திருக்கு. இன்னைக்கு 5-6 இடங்களில் இஸ்லாமிய ஆட்சி வர இருக்கிறது. இது ஒரு பக்கம், இது ஒரு பெரிய இதை வச்சு கிலாஃபத்து கூட இன்ஷா அல்லாஹ் வந்துடலாம்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் உலகத்துல 2 சூப்பர் பவர் இருந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி. அன்னைக்கு ரோமையும் பாரசீகத்தையும் சொன்னாங்க. இன்னைக்கு 2 சூப்பர் பவர் எதெல்லாம் இருக்குன்னா, ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு அமெரிக்கா. முதல் ரஷ்யாங்கிற சூப்பர் பவர் அமெரிக்கா கூட சண்டை போட்டு தோக்கல, ஆப்கானிஸ்தானுடைய முஜாஹிதீன்கள் கூட மோதியதில் தான் ரஷ்யாங்கிற வல்லரசு என்ன செய்தது, தோத்து போனது. ரஷ்யா உடைந்தது. ரஷ்யா உடைந்ததுல மிகப்பெரிய பகுதி என்ன தெரியுமா, பெரிய பெரிய அணுசக்தி விஞ்ஞானிகள்லாம் இருந்த தாஜிகிஸ்தான், கஜகஸ்தான் போன்ற பகுதிகள் தனி நாடாக மாறி அவர்கள்லாம் உலகத்தில் உள்ள முஸ்லிம் நாடுகளுக்கு சென்று அணு யுக்தியை அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ முதல் வல்லரசனுடைய கபர்ஸ்தானம் எது, ஆப்கானிஸ்தான். 2வது இப்ப புஷ் கொண்டு அமெரிக்க படைகளை ஆப்கானிஸ்தான்ல விட்டா தோத்துக்கிட்டு இருக்காங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெளிவா தெரியும். 2014 அதுக்கு முன்னாடியே நான் ஓடிடுவேங்கிறான். அப்ப 2வது வல்லரசனுடைய கபர்ஸ்தானமும் எதுவா இருக்க போகுது, ஆப்கானிஸ்தானா இருக்க போகுது. அப்போ அல்லாஹ் அதாவது இந்து பத்திரிகையை அடிக்கடி எழுதும் ஒரு தகவலை, இந்த வார் ஆன் டெரர், இஸ்லாத்தின் மீது உள்ள யுத்தம் அல்லது தீவிரவாதத்தின் மீது உள்ள யுத்தம் 4 முனைகளில் நடந்தது. எங்கெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா, ஈரான்ல நடந்தது, ஈராக்ல நடந்தது. முதல்ல ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு ஈராக்குக்கு போச்சுது, சோமாலியாவுக்கு போச்சுது, செச்சனியாவுக்கு போச்சுது. இப்போ சோமாலியால அமெரிக்கா தோல்வியை ஒத்துக்கிட்டது, ஈராக்ல தோல்வியை ஒத்துக்கிட்டது, ஆப்கானிஸ்தானில் தோல்வியை ஒத்துக்கிட்டது. ரஷ்யாவினுடைய உதவியோடு செச்சனியா பகுதிகளில் அந்த ஜிஹாது நடந்து கொண்டு இருக்கிறது. 3 தளங்கள்ல தோத்துட்டாங்க. 3 தளங்கள்ல தோத்த பிறகு ஒரு மிலிட்டரி பவரும் முஸ்லிம்களுக்கு கையில இப்ப வந்துட்டு, அமெரிக்காவே தோக்கடிக்கக்கூடிய ராணுவ வல்லமை யாருக்கு கையில் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கையில கொடுத்துட்டான். நீங்க நல்ல ஒண்ணா கவனிக்கணும்.
காலம் முழுவதும் நம்ம மேடைகள்ல என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க படிக்கல, நீங்க எல்லாம் முட்டாள், நீங்க அணுசக்தியை கண்டுபிடிக்கல, நைட்ரஜனை கண்டுபிடிக்கல, அணுகுண்டை கண்டுபிடிக்கலன்னு சொன்னாங்க. ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யாவை தோக்கடித்தவனுக்கு கையிலையும் இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்கல, M16 இருக்கல, M18 இருக்கல. இப்பொழுது அமெரிக்காவை தோற்கடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல யாருன்னு கூட நமக்கு தெரியல. உங்க முகங்களை எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம்னா முடியல. ஏன்னு சொன்னா அமெரிக்காக்கே தெரியல. தாலிபான்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறான், நடத்திக்கன்னு சொல்றாங்க. தாலிபான் கண்டுபிடிச்சாலாம் பேசலாம். நிறைய பேர் என்ன செய்தாங்க தெரியுமா, நாங்க தான் தாலிபான் போய் அமெரிக்கால ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஏமாந்த பிறகு சொல்றான் தாலிபான்கள்ட்ட, நீங்க வந்து கத்தர்ல ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணுங்க, நாங்க அபிஷியலா வந்து பேசுறோங்கிறான். யார் ஓபன் பண்ணணுமா ஆபீஸ்? தாலிபான் கத்தர்ல ஓபன் பண்ணணுமா? யாரு? அமெரிக்கா சமாதானம் பேசுறதுக்கு ஆளை கண்டுபிடிச்சு. சகோதரர்களே, தப்சீர் இப்னு கசீர்ல ஒரு ஹதீஸை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முஸ்லீம்ல இருக்க 1924 ஹதீஸ்ன்னு சொல்றாங்க. என்னுடைய சமூகத்தாரில் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் அவர்களுடைய எதிரிகளை சதா சர்வகாலமும் எதிர்த்துக்கொண்டே இருப்பார்கள். இதனால் எதிரி அழிஞ்சிட்டு இருப்பான். ஆனா அந்த எதிரிக்கு அந்த கூட்டம் யார் என்றே தெரியாமல் போய்விடும். இது எதுவரைக்கும் தொடரும் என்று சொன்னால், கியாமத் நாள் பற்றி அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்ற வரைக்கும் தொடரும் சொல்லாங்க. அதைத்தான் இப்ப நம்ம ஆப்கானிஸ்தான்லையும் ஈராக்கிலையும் பார்க்க முடிகிறது. ஆக சகோதரர்களே, இவர்களுடைய கெடுபிடிகள் பெரிதாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இவர்கள் வரலாற்றில் 2 முறை விரட்டப்படுவார்கள் என்று சொன்ன குர்ஆனுடைய ஆயத்து உண்மையிலே செயலில் வருகின்ற அளவில் அவர்கள் வீழ்ந்து போவதற்கான வாய்ப்புண்டு. இந்த வரலாற்றை நாம் நம்மளுடைய இளைய சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு நஷ்டப்பட்டோம், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருகிறது என்பது. இதையெல்லாம் சேர்த்து டேவிட் செல்போன் என்பவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம். 2001 என்ன சொன்னோம்னா, ஆவன் ஷாக், அதிர்ச்சியும் அச்சமும் நிறைந்த தாக்குதலை நாங்கள் உங்களுடைய பூமிக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம், இஸ்லாத்தோடு எப்படி தோற்றோம். அதுல கடைசியில ஒரு சாப்டர் 1000 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்துல கடைசியில த பவர் ஆஃப் ஃபெய்த்னு ஒன்ன கொண்டு வரான், ஈமானின் பலம் சொல்றான்ல. ஈமான், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மத நம்பிக்கைகளும் ஆயுதம் எடுத்து போராடுகின்றன. புத்தர்கள்லாம் ஏதோ அகிம்சவாதிகள், அவங்க ஒரு சின்ன எறும்புக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, தீங்கு செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா பர்மால என்ன செய்துட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்கின்ற போது அவர்கள் எவ்வளவு பெரிய கொடுமையாளர்கள்ங்கிறது தெரியுது. அகிம்சாவாதின்னு சொன்னாங்க. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்ன கிறிஸ்தவ உலகம்தான் தினமும் குண்டு போட்டு மக்களை அழித்துக் கொண்டு இருக்கிறது. அன்னை ஹிரோஷிமா நாகசாகில 3 லட்சம் பேரை அழிச்சான், அபு குரைப்ல 1.25 லட்சம் பேரை அழிச்சான், கவுண்டமாவோ சிறையில லட்சக்கணக்கான மக்களை வைத்து அழித்துக் கொண்டிருக்கிறான். ஈராக்கையும் ஆப்கானிஸ்தானையும் குண்டு போட்டு அந்த மக்களுக்கு குண்டிலிருந்து தெறிக்கிய பகுதிகளைத்தான் இரும்பு என்று தெரியும் அந்த குழந்தைகளுக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குண்டு போட்டு அந்த மக்களை அழித்துக் கொண்டிருக்கான். அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அல்லாஹ் நமக்கு டீசெண்டா சொல்லிட்டான், எதிரி வந்து ஆயுதம் எடுத்து தாக்க வந்தா நீங்களும் தாக்குங்க. இதை தீவிரவாதம் இஸ்லாம் வந்து வாளால் பரப்பப்பட்ட மாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ டேவிட் செல்போன் சொல்றான், எல்லா மத நம்பிக்கையை சார்ந்தவனும் வாழை எடுத்துக்கிட்டு நிக்கிறான். ஆனா எது ஜெயிச்சிருக்குன்னு சொன்னா, ஈமான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும்தான் ஜெயித்திருக்கேன். காரணம் என்று சொன்னால், யார் தங்களுடைய மார்க்கத்துக்காக ஈமானுக்காக உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்ற போட்டி நடந்த போது தங்களுடைய ஈமானுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னது மட்டுமல்ல, அதையே மிக பெரும் பேராக கருதக்கூடிய ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் இருப்பதால் அவர்கள் ஈமானின் பலத்தை கொண்டு ஜெயித்து விட்டார்கள் என்று சொல்லி 2011 உங்களை அழிக்க போறோம்னு சொன்னவன் 2011 எழுதுறான், ஈமானுடைய பலத்தால் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று. சகோதரர்களே, இதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் என்னவென்று சொன்னால், சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளுடைய சமுதாயத்தில்
குழப்பங்கள் வருவதை தவிர்த்துவிட்டு, பொதுவான எதிரிகள் நம்மளுடைய மக்களை தினமும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து அதற்கு அந்த மக்களுக்கு உதவி செய்வது, அந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு நாம் உதவி செய்வது என்ற பாங்கில் நம்மை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். இது போன்ற வரலாறுகளை நம்மளுடைய இளைய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பினை நல்கிய சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.